ஹாய் டியர். டுடே நம்ம டேப்பாவோட ஒன் ஷாட் பாதியில் விட்டல, ஸோ அதை பார்க்கலாம். ஓகேவா? சரி, ஓகே, கண்ணு முடிக்கோங்க. ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லாஸ்ட்டில் எதில் முடிச்சிருப்போம் அப்படின்னா, அவங்க 3 பேர்த்தையும் கடத்தி தூக்கி அந்த காரில் டிக்கி கிடையாது, காரில் பின்னாடி போட்டுட்டு போயிருப்பார்ல. ஸோ அதோட முடிச்சிருப்போம். ஸோ அதுக்கு அடுத்து என்னாச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். கண்ணு முடிக்கோங்க. இப்போது ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் தான் அப்படியே வந்துட்டு வாயெல்லாம் கட்டி வச்சுருக்குது, அப்படியே பின்னாடி உட்காந்துட்டு அப்படின்ட்டு இருக்கிறீங்க. இந்த பக்கம் சாரா பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் அப்படியே உங்களை பார்த்துட்டு ஒரு மாதிரி கோவத்தில் வந்துட்டு ஊன்னு கட்டிட்டு இருக்கிறா. பூஜா பார்த்தீங்கன்னா உங்கள் 2 பேர்த்தையும் பார்க்கல, நீங்கள் சென்டரில் இருப்பீங்க, அவங்க 2 பேர் ஆளுக்கு ஒரு சைடு உங்களோட லெஃப்ட் ரைட் அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ அந்த காரில் வந்துட்டு பின்னாடி உட்காந்துருப்பீங்க. ஓகேவா? அப்போது பூஜா தன்னந்தனியாக வந்துட்டு யாரையுமே பார்க்கல, ஒரு மாதிரி கண்ணை இருக்க மூடிக்கிட்டு ஸ்ட்ரைட்டாக உட்காந்துட்டு எதையோ யோசிச்சுக்கிட்டு அப்படியே அழுதுகிட்டே இருக்கிறா. என்ன யோசிக்கிறான்னு தான் தெரியல, அது என்னென்னு அப்புறம் பார்க்கலாம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடிட்டே தானே வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டுருப்பாரு. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடியில் வந்துட்டு லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணுறாரு. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கும்போது நீங்கள் 3 பேர் அப்படியே வந்துட்டு உட்காந்துட்டு கத்திக்கிட்டு இருக்கிறதெல்லாம் இருக்குல்ல. ஸோ தெரியுது, அவர் அப்படியே வந்துட்டு அந்த கண்ணாடியே ஒரு மாதிரி முழுங்குற மாதிரி பார்க்குறாரு. நீங்கள் அதை பார்த்துட்டீங்க. ஸோ அதை பார்த்ததுமே என்ன இப்படி முழுங்குற மாதிரி கண்ணாடியே பார்க்குறான் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள் தோணுது. ஆனால் வாய்த்தன்னு சொல்ல முடியாது இல்லையா? ஸோ அதனால் அப்படியே உட்காந்துட்டு அழுதுகிட்டே இருக்க. இந்த பக்கம் நான் பூஜா சத்தத்தையே காணோம், என்ன பண்ணுறானே தெரியல. நீங்கள் 2 பேரும் சும்மா ஆவுன்னு கத்திக்கிட்டு அதாவது கத்த முடியாமல் பண்ணுவாங்களோ. ஸோ அந்த மாதிரி வாயில் கட்டி இருக்குது, கையில் கட்டி இருக்குது, காலும் கட்டி இருக்குது. ஸோ அப்படியே வந்துட்டு குண்டு கட்டாக கட்டி தூக்கி உள்ளே போட்ட மாதிரி தான் இருக்குது. அப்போ நீங்கள் 2 பேர் மட்டும்தான் எதுவும் சத்தம் கொடுத்துட்டு ஒரு மாதிரி பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்கிறீங்க, அது இது ராவடி பண்ணிட்டே வந்துட்டு இருக்கிறீங்க. ஆனால் அவள் இப்போ சத்தமே காணோம். என்னது இவ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போது 2 பேரும் திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது சைடில் திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா, இவ தான் அப்படியே வந்துட்டு தியானம் பண்ணுற மாதிரி உட்காந்துட்டு இருக்கிறா. உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, இவ என்னடா இப்படி உட்காந்துருக்கா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க. ஸோ உங்களால் பேச முடியாதுல்ல, அப்படியே லைட்டாக அவளை இடிச்சு கேட்குறீங்க, என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி இடிக்கிறீங்க. ஆனாலும் கண்ணையே திறக்காமல் அப்படியே கண்ணை இருக்க மூடி புத்தர் மாதிரி உட்காந்துட்டு இருக்கிறா. அவ்வளோதான், உங்களுக்கு இவ பண்ணுறதை பார்த்தா பயம் ஆயிடுச்சு. என்னடி ஆச்சு இவளுக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சாரா பார்க்க. ஸோ அவள் வந்துட்டு அவள் ரொம்ப பயந்துட்டா போல், அதனால தான் இப்படி பண்ணுவாளாட்டுக்குன்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணிலே பேசிப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் நீங்கள் ஒரு மாதிரி பார்க்குறது சாராவுக்கு புரிஞ்சு அவள் கண்ணிலே ஆன்சர் பண்ண. இப்போது டே பார்த்தீங்கன்னா பின்னாடி எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துட்டுருக்காரு. ஸோ ஒரு இடத்துல நல்ல டார்க்கான பிளேஸு, அப்படியே ஒரு ரோடு தான், ஒரே ஒரு ரோடு, சுற்றி முற்றி பார்த்தீங்கன்னா காடாக தான் இருக்குது. அப்படி ஒரு இடத்துல கொண்டு போய்ட்டு காரை நிறுத்துறாரு. நீங்கள் பார்க்குறீங்க, ஐயோயோ காட்டுக்குள்ளே காரை நிறுத்துகிறோம், இப்போ என்ன பண்ண போனான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்துட்டு எட்டி பார்த்துட்டுருக்குறீங்க. ஸோ டே பார்த்தீங்க அப்படின்னா காரை விட்டு இறங்குறாரு. ஸோ அவரோட டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பக்கம் அந்த காடுக்குள்ளே அந்த இடத்துக்கிட்ட போகிறாரு. போயிட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பி பார்க்குறாரு. என்ன நினச்சாலும் திரும்ப கார்கிட்டே வந்தாச்சு. நீங்கள் பார்க்குறீங்க, இவன் எங்கே போகிறான் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு காரோட விண்டோலாம் க்ளோஸில் தானே இருக்குது. ஸோ அவன் என்ன பண்ணுறான்னு பாரு அப்படிங்கிறது சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி நீங்கள் போட்டு பூஜாவை இடிக்கிறீங்க. ஏன்னா பூஜா உட்காந்துருக்கிற சைடு தான் வந்துட்டு நின்றுருப்பாரு. ஸோ நீங்கள் பூஜாவை பிடிச்சி இடிக்க அவள் கண்ணே திறக்க மாட்டேன்னு ஏதோ புத்தர் மாதிரியே உட்காந்துருக்கிறா, காருக்குள்ளே கை காலை கட்டி வச்சும் கூட. கருமோ இவக்கிட்ட என்ன தான் சொல்லி தொலைகிறது, இவளுக்கு என்னடி ஆச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சாரா பார்க்க, அவள் அப்படியே வந்துட்டு நீயே பாரு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு தலையை அசைக்க. ஏன்னா நீங்கள் தான் சென்டரில் உட்காந்துக்கிறீங்க, சாரா பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் உட்காந்துருப்பா. ஸோ பூஜா இருக்கிற இடத்துல தான் வந்துட்டு நின்றுருப்பாரு. அப்போது நீங்கள் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பூஜா இருப்பாளா. ஸோ அவள் தள்ளவும் மாட்டேங்கிறா, நகரவும் மாட்டேங்கிறா. அப்படியே ஒரு மாதிரி கொஞ்சம் நகர்ந்து அவள் அந்த கிட்ட அவர் இருப்பார்ல. ஸோ அவள் உட்காந்துக்கிற இடத்துல இன்னும் கொஞ்சம் நல்லா நெருக்கி நகர்ந்து உட்காந்துக்கிட்டு பார்க்குறீங்க, உங்களால் முடியல. ஸோ நல்லா அவள் மேலே ஏறி உட்காரத்துக்கு சாரா ஹெல்ப் பண்ணுறா. அவள் மடியிலே ஏறி உட்காந்துக்கிறீங்க. ஆனாலும் அவள் இன்னும் அப்படி வந்துட்டு அதே மாதிரி தான் உட்காந்துருக்கா. கொஞ்சம் கூட கொஞ்சம் அழுகலை, எதுவுமே பண்ணலை. ஃபஸ்ட்டாவது கத்திருப்பா, அழுதுருப்பா. பட் இப்போது அமைதியாக அப்படியே புத்தர் மாதிரியே உட்காந்துட்டு இருக்கா. நீங்கள் வந்துட்டு இவளை பண்ணுறது பார்க்க தான் உங்களுக்கு பயமாக இருக்குது. பட் இருந்தாலும் அவன் என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அந்த விண்டோ கிட்ட அப்படியே மூஞ்சை ஒட்டி வச்சு பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் நல்லா மூஞ்சை ஒட்டி வச்சு பார்க்க அந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. என்னடா இது ஒன்றுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சாரா மூஞ்சை பார்த்தா நல்லா கிட்ட போய் பாடி அப்படின்னு சொல்கிறா. ஸோ அவளை பார்த்தீங்கன்னா அவளோட கால் இருக்குள்ள 2 கால் கட்டி தான் இருக்கும். ஸோ கையை வந்துட்டு எதுவும் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு ஒரு ஓரமாக சாஞ்சுக்கிறா கார்லேயே. ஓகேவா? அந்த டோர் கிட்ட அப்படியே சாஞ்சுக்கிட்டு அவள் காலை எடுத்து உங்கள் தலை மேலே வச்சு அழுத்துறா. ஸோ அப்போ தான் வந்துட்டு நல்லா உங்களுக்கு அந்த ஃபேஸை கொண்டு போய் அந்த ஜன்னல் கிட்ட வச்சு நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கால் எடுத்து உங்கள் தலையை போட்டு அமுக்க நீங்கள் கருமை இவ கொன்னே போடுவாளாட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கண்ணை திறந்து பார்க்குறீங்க. ஒன்றுமே தெரியல. அந்த கார் கிளாஸ் பார்த்தீங்கன்னா உள்ளேருந்து பார்த்தா ஒன்றும் தெரியாது போல். ஸோ உங்களுக்கு ஒன்றுமே தெரியலை.
அப்போது நீங்களும் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி நல்லா வந்துட்டு கண்ணு திறந்து திறந்து பார்த்தாலுமே ஒன்றுமே தெரியல, நோ யூஸ். ஆனால் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எதுக்காக அந்த பக்கம் வந்திருப்பாருன்னா ஃபஸ்ட்டு சாரா இருக்கிற சைடு போயிட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பி பார்த்துருப்பாரு. அவங்க யாரோ ஆட்கள் வர மாதிரி இருந்திருக்கும் போல், அதனால் அவர் இந்த பக்கம் பூஜா இருக்கால, ஸோ இந்த சைடு வந்திருப்பார். எதுக்காகனா அவர் சரி ஓகே கொஞ்சம் வாஷ்ரூம் போய்க்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக அந்த பக்கம் வண்டி நிறுத்தி இறங்கியிருப்பார். பட் ஒரு சைடு நிறைய ஆட்கள் எல்லாம் அந்த பக்கம் இந்த பக்கம் போயிட்டு வரதுனால கொஞ்சம் கூச்ச சுபாவம் வேறு. அதனால சரி ஓகே நம்ம காரை இந்த பக்கம் மறைவாக தான் நிறுத்தியிருக்கோம், இந்த பக்கம் நம்ம போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த பக்கம் திரும்பி அந்த மனுஷன் பாத்ரூம் போகிறதுக்காக நின்றுட்டுருக்க. இந்த பக்கம் நீங்கள் நல்லா வச்சு கண்ணை வச்சு பார்க்க ட்ரை பண்ணுறீங்க, ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. ஸோ டேவும் கரெக்டாக அந்த டைமில் சரி ஓகே நம்ம வாஷ்ரூம் போகலான்னு நினைக்கும்போது சட்டுன்னு அவருக்கு அந்த பக்கம் ஏதோ பயமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகவும், ஏன்னா காடு தானே, ஸோ அந்த இடத்த பார்க்குறதுக்கு லைட்டாக அவருக்கு பயமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகவும், என்ன நினச்சாலும் தெரியல, சரி ஓகே நம்ம கார்கிட்டே திரும்பி நின்று பாத்ரூம் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படியே இந்த பக்கம் காரை பார்த்த மாதிரியே திரும்புவார். ஸோ அவர் வந்துட்டு என்ன நினச்சிருப்பாருனா, நீங்கள் 3 பேர் வந்துட்டு அப்படியே அவர் காரை விட்டு இறங்கும்போது மயங்கின மாதிரி கடந்திருப்பீங்க. ஸோ அதனால் மயங்கி தான் கிடக்குறாங்கன்னு சொல்லிட்டு இந்த மனுஷன் இந்த பக்கம் திரும்பி பாத்ரூம்லாம் போயிடுறாரு. ஸோ நீங்கள் வந்துட்டு நல்லா கண்ணை வச்சு வச்சு பார்க்குறீங்க. சாரை வேறு ஒரு பக்கம் தலையை போட்டு கழுத்துக்கிட்டு காலை வச்சு அழுத்திட்டு இருக்கிறா, நல்லா பாருங்கிற மாதிரி ஒவ்வொன்று அழுத்திக்கிட்டு. ஸோ காருக்குள்ளே சத்தம் எதுவுமே வெளியே கேட்கல, அதனால் டேக்கும் ஒன்றும் தெரியலை. பட் நீங்கள் என்னென்னமோ ட்ரை பண்ணாலுமே இன்ச்சளவு கூட உங்களுக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. அவன் எங்கே போனான்னு தெரியலையே, யாருக்கிட்டையாவது நம்மளை கடத்தி கொடுக்க போகிறானான்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்ருக்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாத்ரூம்லாம் போய் முடிச்சுட்டு அப்பா சாமி இப்போ தான் ரிலீஃபாக இருக்குடான்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் தலையை நிமிருவார் பாருங்க. அவ்வளோதான், அவருக்கு செம்ம ஷாக்கு. என்னதான் கொஞ்சம் போவட்டாக இருந்தாலுமே கூட இந்த மாதிரி விஷயத்துலலாம் கொஞ்சம் மனுஷனுக்கு ஒரு மாதிரி கூச்சந்தாச்சும் இருக்கும் இல்லையா. ஸோ அப்படி தான் அவருக்கு டக்குன்னு பயம் ஆகிடுச்சு. பயந்துட்டு ஒரு மாதிரி அவர் ஷாக் ஆகிட்டார். ஏன்னா நீங்கள் ஃபேஸ் வந்துட்டு அப்படியே வச்சு அழுத்தி வச்சு பார்த்துட்ருப்பீங்களா. ஸோ அது அவருக்கு நல்லாவே தெரியும். வெளியே இருந்து பார்த்தா உள்ளே வந்துட்டு அப்படியே தெரியுது. ஸோ உள்ளே இருந்து பார்த்தா வெளியே இருக்கிறது ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. ஸோ லாஜிக்காக பார்த்தீங்கன்னா இந்த வீட்டிலலாம் கண்ணாடியை மாற்றி வச்சுருவாங்க பார்த்தீங்களா, கரெக்டாக வைக்கிற பேரில் தப்பாக திருப்பி வச்சுருவாங்க. ஸோ பகல் டைமில் ஒன்றும் தெரியாது, நைட் டைம்லலாம் அப்படியே தெரியும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு மாற்றி வச்சுருப்பாங்க கரெக்டாக வைக்காமல். அந்த மாதிரி தான் கார் கண்ணாடி வச்சிட்டாங்களோ என்னமோ தெரியல. இப்போ அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கவும் நீங்கள் அப்படியே வந்துட்டு காரை ஒட்டிட்டு இப்படி வெறிச்சு பார்த்துட்டு இருக்கிறது அவருக்கு தெரியுது. ஆனால் அவருக்கு இந்த எப்படின்னா உங்களுக்கு ஒன்றும் தெரியாது அப்படிங்கிறது அவருக்கு தெரியல. அப்படியே அவருக்கு செம ஷாக்காக இருக்குது. ஏன்னா நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டீங்க அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே உங்களே பார்த்துட்டே இருக்காரு. நீங்களும் பார்த்தீங்கன்னா அவருக்கு எப்படி தெரியுதுன்னா டிவியே வெறிச்சு பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் நீங்கள் அங்கே ஒன்றுமே தெரியல, ஏதாவது தெரியுமான்னு சொல்லி தான் நீங்கள் பார்க்குறீங்க. பட் அவருக்கு அது எப்படி தெரியுதுன்னா அவரே வெறிச்சு பார்க்குற மாதிரி தெரியுது. இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு வேளை இப்படி பார்த்தா தெரியலையோ, கீழே பார்க்கலாமான்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கண்ணு அப்படியே கீழே கொண்டு போய் கீழே ஏதாவது இருக்கா அப்படிங்கிற மாதிரி, அதாவது கீழே இது இருக்காரா என்னன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு கீழே எதனா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு கண்ணை கொஞ்சம் கீழே இது பண்ண, அவ்வளோதான் டேக்குன்னா பக்குன்னு ஆகிடுது. கருமம் பிடிச்சவ பொட்டை பிள்ளையா இது என்ன இப்படி பார்க்குதுன்னு சொல்லிட்டு டவக்குன்னு அந்த பக்கம் திரும்பிக்கிறாரு. ஸோ திரும்பி ஜிப்பெல்லாம் போட்டுட்டு சீ கருமம் என்ன இப்படி இருக்கா, நம்மளோட மோசமான பொண்ணாக இருக்கும் போல் அப்படின்னு நினச்சிக்கிறாரு. ஸோ நீங்கள் ஒன்றுமே தெரியலையே எனக்கு ஒன்றுமே தெரியலையே அப்படிங்கிறீங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டேவும் வந்துட்டு உள்ளே திரும்ப காருக்குள்ளே வரத்துக்கே ஒரு மாதிரி அவருக்கு கூச்சமாக இருக்குது. பார்த்துருப்பா மொத்தமாக பார்த்துட்டா, அதான் அப்படி வெறிச்சு பார்த்தால. கர்மம், இந்த உலகத்தில் ஒரு ஆம்பளை பிள்ளை பாத்ரூம் போகிறதுக்கு கூட இல்லை. இந்த பொட்டை பிள்ளைங்களே ஏன் தான் அப்படி வளர்த்து வச்சுருக்காங்களோ. அடுத்த ஜென்ரேஷன்லாம் பார்த்தா பொட்டை பிள்ளைங்க ஆம்பளை பையன் மாதிரியோ ஆம்பளை பசங்க பொட்டை பிள்ளைங்க மாதிரியும் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் என்ன சொல்கிறது, என் மானமே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு அப்படியே போய்ட்டு ஒரு மரத்தில் கையை போட்டு குத்திக்கிட்டு இருக்கிறாரு. அப்படி தலையை போட்டு முட்டிக்கிறாரு. அப்படியே திரும்பி பார்ப்பாரா. ஸோ நீங்கள் இன்னுமே வந்துட்டு அப்படி வெறிச்சு ஏதாவது தெரியுதான்னு சொல்லிட்டு 2 கையும் வந்துட்டு கட்டியிருக்கோம். பட் இருந்தாலும் ஒரு மாதிரி அந்த கண்ணாடி மேலே வச்சு அப்படியே கட்டின கையோடய வச்சுட்டு ஒரு மாதிரி தொடச்சி பார்த்துட்டு இருக்கிறீங்க. நல்லா தொடச்சா வச்சு நான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நல்லா தொடச்சி பார்த்துட்ருக்க. ஆனால் அவருக்கு அது நல்லா விசிபிளாக தெரியுமோ. கருமம் பிடிச்சவ எப்படி பார்க்குறா பாரு, கண்ணாடி க்ளீன் பண்ணிட்டு வேறு பார்த்துட்ருக்குறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மண்டையை போட்டு மரத்துலேயே தப்புன்னு முட்டிக்கிறாரு. ஐயோ போச்சு, இப்படி இருக்கிற இந்த பொண்ணு என்ன இப்படி இருக்கா, போய் ஒரு பையனை இப்படி பார்க்குறா, கருமம் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு
அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. அவர் வந்துட்டு தொடலாம், ஏதாவது ஃப்ளிட் பண்ணலாம், அதெல்லாம் தப்பு இல்லை. பட் பொண்ணுங்க அப்படி பார்த்துட்டாங்கன்னா அவ்வளோதான், சாருக்கு மானம் போச்சு, மரியாதை போச்சு அப்படிங்கிற மாதிரி தான். இப்போ அப்படியே வந்துட்டு தலையை போட்டு நல்லா முட்டுன்னு முட்டிக்கிட்டு எவ்வளோ நேரம் அங்கேயே முட்டிகிட்டு இருக்க முடியும்? ஸோ திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள் ஒரு மாதிரி கண்ணு குறுக்குறுன்னு வச்சுட்டு வேறு பார்த்துட்டு இருக்கிறீங்க. இப்போ என்னவா நான் கடத்திட்டு வந்திருக்கேன், இன்னும் என்ன இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கிறா? டேய் டேய், இந்த பொண்ணுங்கக்கிட்ட கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும் போல் அப்படின்னு நினச்சிட்டு, ஒரு பர்வெட்டான ஒரு பர்சனையே நீங்கள் இந்த மாதிரி நினைக்க வச்சுட்டீங்க. இவன் அப்படியே தான் அவர் வந்துட்டு சரி இங்கே நின்று தான் வேலைக்காகாது, முதல்ல இவங்களை சேர்த்த வேண்டிய இடத்துல சேர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுவார். ஸோ கால் பண்ணால் அங்கே ஃபோனே எடுக்கலை. கருமம் பிடிச்சவன் அவன் வேறு ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து காருக்குள்ளே ஏறிக்கிறாரு. ஸோ காருக்குள்ளே ஏறிட்டு கார் டோரை லாக் பண்ணவும் நீங்கள் இப்போ தான் அதை ரியலைஸே பண்ணுறீங்க அவர் காருக்குள்ளே வந்துட்டாருன்னு. ஸோ போச்சு மாட்டிக்கிட்டோன்னு நினைக்கிறேன், இந்த சாரா பிள்ளை வேற அப்படின்னு சொல்லிட்டு சாராவை திரும்பி பார்த்தா அவன் மயங்கி கிடக்குறா. அடி பாவி, இவ எப்படா மயங்க ஆரம்பிச்சா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல. அவள் டேவை பார்த்ததுமே வந்துட்டு மயங்கின மாதிரி சீனை போட்டா. பட் நீங்கள் தான் வந்துட்டு அது எதுவுமே தெரியாமல் இந்த மாதிரி பார்த்துட்ருக்க. டேக்கு வந்துட்டு அக்கார்ட் ஆகுது உங்ககிட்ட பேசுறதுக்கே. பட் இருந்தாலுமே அப்படியே வந்துட்டு திரும்புகிறாரு. ஸோ அந்த பக்கம் சீட்லேருந்து அப்படி பின்னாடி திரும்பி அதாவது திரும்பி உட்காந்துக்க. நீங்கள் வந்துட்டு அப்படியே பார்க்குறீங்க அவரை. என்ன பார்க்குற அப்படின்னு சொல்லி கேட்க, அப்படிங்களா, ஏதாவது பாத்தியா அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படின்ட்டு இருக்கிறீங்க. பார்க்கலன்னு வேற சொல்கிறியா? இல்லை இவ பார்த்தாலா இல்லையா, நமக்கு ஏற்ற வேணிதான் அப்படின்னு சொல்லிட்டு கதவை மறுபடியும் திறக்கிறாரு. ஸோ கதவை அப்படியே டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட டோரை ஓப்பன் பண்ணால் உங்களை இந்த பக்கம் வான்னு சொல்லி கூப்பிடுறாரு. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பூஜா இன்னும் அந்த புத்தர் மாதிரியே உட்காந்துட்ருக்க. நீங்கள் அந்த பக்கம் போக முடியாது. சாரா பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் மயங்கிற மாதிரி நடிச்சிட்ருக்கா. நீங்கள் மட்டும் என்னை மட்டும் கூப்பிடுறோம், என்ன பண்ணிடுவானா, இல்லைன்னா இங்கே தூக்கி போட்டு போயிடுவானா, கடவுளே நான் என்ன பண்ணுவேன்? இந்த ரெண்டும் வேறு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் ஒன்று மயங்கின மாதிரி நடிக்குது, இன்னொன்று புத்தராகவே போயிடுச்சு. கருமம், இதுங்க ரெண்டு கூட இருக்கிறதுக்கு பேசாமல் நம்ம பரலோகமே போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் இவங்க ரெண்டு பேரும் திருப்பி பார்த்துட்டே இருக்க. டே வந்துட்டு ஏய் உன்னதான் வெளியே இறங்கு அப்படிம்பாரா. நீங்கள் அப்படியே கையை காட்டுறீங்க, கட்டு போட்டிருக்கு, நான் எப்படி இறங்குறது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவர் வந்துட்டு அப்படியே கையை பிடிக்கிறாரு. நீங்களும் வந்துட்டு அப்படியே அவர் கை நல்லா டைட்டாக பிடிக்கவும் நீங்கள் அப்படியே பேலன்ஸ் பண்ணி இறங்குறீங்க. ஸோ இறங்கினதுக்கப்புறம் டோரை க்ளோஸ் பண்ணிடுவாரா. உங்களுக்கு பக்குன்னு ஆகிடுது. என்னவா டோரை வேறு க்ளோஸ் பண்ணுறான், இங்கே விட்டு போயிடுவானா நடுக்காட்டுக்குள்ளே, ஐயோ நான் ஏதாவது புலிவாய்க்குது உணவாக போயிடுவேனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டே அப்படியே பார்த்துட்ருக்க. அவர் வந்துட்டு எத்தனா பாத்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் தலை மட்டும் ஆட்டுறீங்க. அப்போ வாய் திறந்து சொல்லு அப்படிங்கிறாரு. அப்போ நீங்கள் அப்படியே அந்த கட்டு காட்டுறீங்க, வாயில் கட்டி வச்சுருப்பார்ல. ஸோ அதை வந்துட்டு இப்படி அவுத்து விடுங்கிற மாதிரி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது டே அவுத்து விடுறாரு. அந்த கட்டு வாயில் இருக்கிற கட்டு மட்டும் அவுத்து விட மறுபடி கேட்குறாரு, எதனாச்சும் பாத்தியா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லையே நான் ஒன்றும் பார்க்கல அப்படிம்பீங்களா, அப்பாவியாக பேசுகிறீங்க. அவர் வரைக்கும் பார்த்ததை நான் தான் பார்த்தனேடி, அப்புறம் என்ன பார்க்கலன்னு வேற சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நான் வரும்போது நீ வெளியே எட்டி பார்த்துட்டு இருந்தியே, என்ன பார்த்துட்டு இருந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ நீங்கள் எதனா தெரிஞ்சாதானே பார்க்கறதுக்கு, ஒன்றும் பார்க்க முடியல, இருட்டில் ஒன்றும் தெரியலை அப்படிங்கிறீங்க. ஸோ நீங்கள் சொல்கிறது எப்படின்னா இருட்டில் வந்துட்டு வெளியே இருக்கிற எதுவுமே தெரியலை அப்படிங்கிறதா சொல்கிறீங்க. பட் அவர் அதை எப்படி புரிஞ்சுக்கிறாருன்னா, ஓ இருட்டில் நல்லா தெரியலன்னு வேற ஃபீல் பண்ணுறாளா, அசிங்கம் பிடிச்சவ அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறாரு. ஸோ உங்ககிட்ட உனக்கு வெக்கமா இல்லை, ஒரு பொண்ணு இந்த மாதிரி பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ நீங்களும் நான் எதுக்கு வெக்கப்படணும், இதில் ஏன் தப்பு இருக்குது, ஏதாவது தெரிஞ்சால் பார்க்க வேண்டியது தானே. ஸோ இதனால் நல்லா தெரியுதான்னு பார்த்தேன், பட் இருட்டில் ஒன்றுமே தெரியலை, இதில் ஏன் தப்பு எதுவும் இல்லை அப்படிங்கிறீங்க. நீங்கள் நார்மலாக ஒரு இதில் பேச அவர் புரிஞ்சுக்கிறது எல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி புரிஞ்சுக்கிறாரு. ஓ அப்போது இருட்டாக இருந்துச்சுன்னு தெரியலன்னு ஃபீல் பண்ணுறா, நம்மளை அப்படி தப்பாக பார்த்தது இவளுக்கு தப்பு இல்லை, அசிங்கம் 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 அப்படிங்கிறாரு. அப்போது நீங்கள் கோவம் வந்துடுச்சு உங்களுக்கு, யார் அசிங்கம், நீ தான் அசிங்கம், நீ தானே என்னை கடத்திட்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ டேவும் கடத்திட்டு வந்தா அப்படி தான் பார்ப்பியா அப்படிங்கிறாரு. ஆமாம் என் கண்ணு நான் பார்ப்பேன், ஏன் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு தெனாவட்டா பேச, கண்ணை நோண்டிடுவேண்டி அப்படிங்கிறாரு. கண்ணை நோண்டிடுவியா, நானும் பல்ல பிடுங்கிடுவேண்டா அப்படிங்கிறீங்க. ஓ பல்ல வர பிடுங்கிடுவியா, பண்ணுறதை பண்ணிவிட்டு இவ்வளோ அசிங்கமாக பேசிகிட்டு இருக்கிற நீ அப்படிங்கிறாரு. ஹலோ நான் என்ன அசிங்கமாக பேசினேன், ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு நீங்கள் கேட்க,
நீ அந்த ஜன்னல் வழியாக பார்க்கல அப்படிங்கிறாரு. ஆமாம் பார்த்தேன் அப்படிம்பீங்களா? அப்புறம் அசிங்கமாக இல்லையா அது அப்படின்னு கேட்குறாரு. அப்போ நீங்கள் எனக்கு தான் ஒன்றுமே நல்லா தெளிவாக தெரியலன்னு சொல்கிறேனே, இதில் அசிங்கப்படுறதுக்கு என்ன இருக்குது? எதாவது தெரியுதான்னு பார்க்குறது தான். இதில் தப்பு என்ன இருக்குது? இதில் தப்பாக நடக்கிறதுக்கு தப்பாக ஒரு விஷயம் இல்லையே அப்படிங்கிறீங்க. சொல்லிட்டே பார்க்குறாரு. கருமம், இவக்கிட்டலாம் பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வாயை மாடி கட்டி தூக்கி வந்துட்டு மறுபடியும் அந்த கார் சீட்டு பின்னாடி சீட்லேயே போட்டுட்டு இப்போ வந்துட்டு ஒரு கொஞ்ச நேரம் அவருக்கு என்ன பண்ணுறதே தெரியல. வெளியே அங்கே இங்கே நடக்கிறாரு. ஸோ ஒரு 10 நிமிஷம் கழித்து ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்து அப்படியே வந்துட்டு ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணிவிட்டு இப்போ தான் அப்படியே யோசிக்கிறாரு. டேய், நீ ஒரு ப்ளே பாய் மாதிரிடா. லைக் நீயே இதெல்லாம் ஃபீல் பண்ணோம். உனக்கு ஒரு ஆள் செட் ஆகுதுன்னா நீ சந்தோஷப்பட்டிருக்கணும். நீயே அவன் ஃபஸ்ட் டைம் ஒரு மாதிரி சையெல்லாம் ஆகுற. சை இதெல்லாம் நம்மளோட கேரக்டருக்கு செட் ஆகாது. ஒரு வேளை அப்படியே பார்த்துருந்தாலும் நமக்கு என்ன நஷ்டம்? ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு மனசை தேத்திக்கிட்டாரு. ஸோ அப்படி சொல்லி மனசை தேத்திக்கிட்டு இப்போது திரும்ப அப்படியே காருக்குள்ளே ஏறும்போது அப்படியே கண்ணாடி அட்ஜஸ்ட் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவங்க 3 பேரையும் சேர்த்து தான் பார்ப்பாரு. பட் இப்போது அப்படியே உங்களே பார்த்துட்டே இருக்காரா. நீங்கள் பார்க்குறீங்க, என்ன குறுன்னு பார்க்குறான் கண்ணாடியிலையே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்துட்ருக்க. அப்போ அவர் வந்துட்டு நல்லா தான் கம்பெனி கொடுக்குறா அப்படிங்கிற மாதிரி அவர் ஏதோ ஒரு போக்கில் புரிஞ்சுக்கிறாரு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே தான் நீங்கள் அண்டு டே பார்த்தீங்கன்னா மாற்றி வந்து முறைச்சிக்கிட்டு அந்த கண்ணாடியிலே முறைச்சிக்கிட்டே தான் போயிட்டு இருப்பீங்க. அப்போது பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் தூரம் போகும்போது அவருக்கு கால் வருது. ஸோ ஃபஸ்ட்டு ஒருத்தங்க கால் பண்ணியிருப்பாங்கல்ல, உங்களோட அப்பா கூட ஒருத்தங்க பணம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த பர்சனுக்கு தான் கால் பண்ணியிருப்பார். இப்போ அவர்கிட்ட இருந்தால் கால் வருது. ஸோ டேவும் வந்துட்டு அப்படியே வந்துட்டு ஃபோன் அட்டன் பண்ணி பேசுகிறாரு. அப்போது அந்த பக்கத்துக்கு என்ன சொல்கிறான்னா, இங்கே பாருட்டே, நீ ஒரு கொஞ்ச நாளைக்கு அவள் அப்பா பணம் கொடுக்க வரைக்கும் உன் வீட்டிலே வச்சிரு. என்கிட்ட இருந்தால் அது சேஃப்டி கிடையாது, கண்டிப்பாக ஏதாவது பிரச்சனை ஆகிடும். அதனால் அவளை நீ உன்னோட வீட்டுக்கே கூப்பிட்டு போயிடு. நான் உனக்கு எல்லா செலவுக்கான பணத்தையும் அனுப்பிடுறேன். அப்புறம் அவளோட அப்பா பணம் கொடுத்தா அதில் பாதி உனக்கு அப்படின்னு சொல்ல, கண்டிப்பாக எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே கார் ஒரு ஓரமாக நிறுத்திட்டு உங்கள் 3 பேர்த்தையும் பார்க்குறாரு. ஸோ நீங்கள் அப்படியே வந்துட்டு அவர் டிவியை பார்த்துட்ருக்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சாரா பார்த்தா அவள் மயங்கின மாதிரி நடிச்சவன் இன்னும் மயங்கின மாதிரி நடிச்சிட்டு இருக்கிறா. அப்போ டிவி வந்துட்டு இவ ஓகேவா அவள் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாரு. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுமே சம்மந்தமே இல்லாத மாதிரி புத்தர் ஒன்று உட்காந்துருக்குல்ல. ஸோ அவகிட்ட கண்ணு போகுது. ஸோ அவளை பார்த்தீங்கன்னா புத்தர் மாதிரி உட்காந்துட்டு இருக்கிறா கண்ணை மூடி. என்னடா இது, என்ன விசித்திரமான பிறவியாக இருக்குது. காருக்குள்ளே இப்படி உட்காந்துட்டு இருக்கிறா, கடத்திட்டு வந்தேன்னு கூட தெரியாமல். நமக்கு என்ன 3 லட்டு அப்படிங்கிற மாதிரி ஏதோ மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு அப்படியே எல்லாத்தையும் பார்த்து ஒரு மாதிரி நக்கலாக சிரிச்சுக்கிட்டு திரும்பிக்கிறாரு. அவர் அப்படி சிரிக்கிறத பார்த்தாலே உங்களுக்கு பயமாக இருக்குது. இவன் ஏன் இப்படி சிரிக்கிறான், என்ன மனசுக்குள்ள நினச்சிருப்பான், எதுக்கு 3 பேர்த்தையும் மாற்றி பார்த்தான் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னாட்டே அவரோட வீட்டுக்கே போயிடுறாரு. வீட்டுக்கு போனது பார்த்தீங்கன்னா காரை நிறுத்தினதுமே டோரை ஓப்பன் பண்ணால் சாரா வந்துட்டு ஒரு சைடு அப்படி கிடக்குறாளா. ஸோ இவளை கடைசியாக பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பூஜா இருப்பாள்ல, ஸோ அந்த இடத்துல வந்துட்டு கார் டோர் ஓப்பன் பண்ண இப்போ பார்த்தீங்கன்னா அவள் அப்படியே புத்தர் மாதிரியே இருக்கிறா. ஏய் ஏந்திரி அப்படிம்பாரு. ஆனால் அவள் சத்தமே இல்லை. ஹலோ பொண்ணு எந்திரி அப்படிங்கிறாரு. அவள் அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறா. அடக்கருமத்தை இது என்னடா இது அப்படின்னு நினச்சிக்கிட்டு பார்த்தீங்கன்னா அவளை அப்படியே வந்துட்டு தூக்கிடுறாரு. ஸோ தூக்குனாலும் அவள் அதே பொசிஷன் விட்டு மாற மாட்டா போல். கொஞ்சம் கூட இதே பண்ணல, ஜடம் மாதிரி உட்காந்துருக்கா. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது, இது என்ன ஜடம் மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அவளை தூக்கி கொண்டு போயிட்டு வீட்டுக்குள்ளே வந்துட்டு சோஃபாவில் போட்டுட்டு அப்படியே வராரு. இவர் வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா கதவு சாத்தவே இல்லை. ஓகேவா. ஸோ இந்த லூஸ் பூஜாப்பில் நினச்சிருந்தா வைத்தியம் கண்ணை திறந்துருந்தா அப்படியே ஓடி இருக்கலாம், அட்லீஸ்ட் தகுந்தாவது எங்காவது வெளியே போயிருந்துருக்கலாம். பட் அது ஏதோ புத்தரோட நிலையில போய் உட்காந்துக்கிட்டு புத்தராகவே ஆயிடுச்சு போல். இந்த பக்கம் திரும்ப அவர் வந்து உங்களை தூக்கத்துக்கு வருவார். அப்போ நீங்கள் அப்படிங்களா என்ன அப்படிங்கிறாரு. காலை காட்டுறீங்க, கட்டை அவுத்து விடுங்கிற மாதிரி. எதுக்கு ஓடுறதுக்கா அப்படிம்பாரு. இல்லை ஓட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தலையாட்டுவீங்களா. ஒன்றும் தேவையில்லவா அப்படின்னு சொல்லிட்டு உங்களையும் அப்படியே தூக்கிக்கிறாரு. ஸோ உங்களை தூக்கும்போது மட்டும் பார்த்தீங்கன்னா அவருக்கு என்ன சொல்கிறதே தெரியல, அந்த இன்சிடெண்ட் தான் ஞாபகம் வருது. அப்போது நீங்களும் வேறு அவர் ஒரு மாதிரி பார்க்குறீங்களா. அவ்வளோதான், அவர் டக்குன்னு உங்களுக்கு கீழே விட்டுட்டு நடந்தே போ அப்படிம்பாரு.
2 காலும் கட்டிக்கிறனால உங்களால் அசல் கூட முடியல. ஸோ நீங்களால பேலன்ஸ் பண்ணி நிற்கவே முடியல. அப்படியே கீழே விழுற மாதிரியே போகிறீங்க. ஆனால் அவர் உங்களை தொடக்கூட மாட்டேங்கிறாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணு அப்படிங்கிற மாதிரி அவர் மேலே விழவே போக, அப்போ அவரும் வந்துட்டு இங்கே பாரு, நீ அப்படியே உருண்டு பண்ணாத உள்ளே போயிடு அப்படிம்பாரா. இவன் என்ன லூஸா, நம்மளை கடத்திட்டு தானே வந்திருக்கான், இவனை நம்மளே போக சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. சரி ஓகே, இப்போ என்ன, இவன் தான் போக சொல்கிறான்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. பார்த்தா அவர் வந்துட்டு சாரா தூக்கத்துக்காக போயிருப்பார். அவருக்கு பிடிச்சதே பார்த்தீங்கன்னா சாரா தான் போல். ஏன்னா ரொம்ப சமத்தாக இருக்கிறா. சரி ஓகே, இதாவது செட் ஆகும்னு நினைக்கிறேன். பார்க்கறதுக்கு ரொம்ப அப்பாவியாக இருக்குது. ஆனால் அந்த அந்த பூஜா இருக்கால, ஸோ அவள் நினைக்கிறாரு, அந்த பொண்ணு தான் எனக்கு கொஞ்சம் செட் ஆகிற மாதிரி தெரிஞ்சுது. ஆனால் அது என்னமோ ஜட மாதிரியே இருக்குது. அவள் வேணாம், இவளை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மனசை வந்துட்டு என்ன நினைக்கிறாருன்னே தெரியல. ஸோ அப்படியே சாரா வந்து தூக்கும்போது மெத்துவா அப்படியே அவளுக்கு வலிக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து தூக்குறாரு. அந்த நாய் எங்கே மயங்கிக்குது, மயங்கின மாதிரி நடிச்சிட்டு தானே இருக்குது. ஸோ அதை அப்படியே வந்துட்டு அவளை தூக்கிட்டு போக நீங்கள் பார்க்குறீங்க, அங்கேயே நின்றுட்டுக்கிறீங்க. ஓகேவா? ஸோ அதே இடத்துல நின்றுட்டுக்கிறீங்க. அவர் விட்டுட்டு போன இடத்துலையே அவர் பார்த்தீங்கன்னா சாராவை அழகாக தூக்கிட்டு போயிட்டுருக்காரு. உள்ளே கொண்டு போய் போட, இப்போது சாரா பார்த்தீங்கன்னா உள்ளே அவர் போட்டுட்டு விட்டுட்டு நடப்பார் பார்த்தீங்களா. அப்போ வந்துட்டு கண்ணை முழிச்சுக்கிறா. ஸோ கண்ணை முழிச்சிட்டு பார்த்தா கதவெல்லாம் திறந்தா இருக்குது. இந்த பூஜா லூஸை கூப்பிடுறா, ஏய் வாடி, கதவு திறந்துக்குது, ஓடிடலாம், எப்படியே ஜம்ப் பண்ணியாவது ஓடிடலாம் வாடின்னு சொல்லிக்கிட்டு அப்படியே இவன் என்ன பண்ணுறான்னா, இவளோட கை கட்டு இருக்குதுல்ல, அவளை அவுத்து விட சொல்லி கேட்குறா. கை கட்டு அப்படியே அவுத்து விட ஏதாவது பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த நாய் கண்ணே முழிக்க மாட்டேங்குது. அப்படியே புத்த நிலையில் போய் உட்காந்துட்டு இருக்குது. அட கரும்பு பிடிச்சவளே, ஏ பூஜா பூஜா அப்படிங்கிற மாதிரி அவளும் வந்துட்டு தட்டிக்கிட்டே இருக்கிறா. ஸோ அவள் கண்ணை முழிச்சா தானே ஏதாவது சொல்ல முடியும், வாய் தந்து பேச முடியாதுல்ல. ஸோ கண்ணை முழிக்க சொல்லி வந்துட்டு இடிச்சுக்கிட்டே இருக்க, அவள் அசையவே மாட்டேங்கிறா. என்னடா இது இப்படி பண்ணுறா இவ கையுக்கு இது அவுத்து விட்டானா கூட நம்ம தப்பிச்சு போயிடலாம், இவ கட்டையை அவுத்து விட்டுறலாம், இவ ஏன் இப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு சாரா வந்துட்டு சரி ஓகே என்ன பண்ணுறது, பேசாமல் எஞ்சி ஜம்ப் பண்ணி போயிடலாமா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்க. டக்குன்னு திரும்பி பார்ப்பாரா, மறுபடியும் கண்ணு முடிக்கிறா. அவ்வளோதான், அத்தானே நம்ம ஆளெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் தப்பிச்சு போக நினைக்காது, அது பாவம் மயங்கி கிடக்குது அப்படின்னு நினச்சிட்டு சாராவை விட்டுறாரு. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் விட்ட இடத்துல நின்றுருக்க வந்துட்டு இன்னும் வரலையா நீ அப்படிங்கிறாரு. எப்படி வருது, இவன் ஏன் அப்படி பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தலையை மட்டும் ஆட்டிகிட்டே இருக்கிறீங்க. ஸோ மண்டே ஆட்டிகிட்டே நிற்க அவருக்கும் புரியுது நீங்கள் வந்துட்டு நடந்தாலாம் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அவரே வராரு. ஸோ வந்து அகைன் வந்துட்டு உங்களை தூக்கும்போது இங்கே பாரு, நீ பார்த்த எல்லாத்தையும் மறந்துடுற சரியா அப்படிம்பாரு. நீங்களும் ஒன்றுமே பார்க்கலையே அப்படின்னு நினச்சிட்டு அப்படிம்பீங்க. மறக்க மாட்டியா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் இல்லைங்கிற மாதிரி தலையாட்டுவீங்களா. ஸோ அவரும் ஏய் உனக்கு என்ன அப்படி, பார்த்த எல்லாத்தையும் மறந்துடு அவ்வளோதான், இல்லைன்னா கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தூக்கிட்டு போயிட்டு உள்ள அந்த சோஃபாலே போட்டுட்டு இப்போ தான் டோரே க்ளோஸ் பண்ணுறாரு. இது வரைக்கும் நினச்சிருந்தா இந்த 2 லூசுங்களும் தப்பிச்சு வந்திருக்கலாம். ஒரு ஆள் தான். ஸோ 2 பேரும் எந்திரிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அடிச்சுட்டாவது தப்பிச்சு ஓடி வந்திருக்கலாம். ஆனால் இந்த பூஜா பண்ண வேலைக்கு யாராலையும் தப்பிக்க முடியல. ஸோ உங்கள் 3 பேர்த்தையும் மாற்றி தூக்கிட்டு இந்த டயர்டில் அவர் அப்படியே சோஃபா மேலே உட்காந்துக்கிறாரு. பொத்துன்னு உட்காந்துப்பாரு. இப்போ அவருக்கு ஒரு கால் வரவும் அட்டன் பண்ணி பேசுவார். ஸோ அந்த பக்கம் இந்த பேசுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த சொன்ன ஆள் தான். ஸோ அவனும் வந்துட்டு என்னப்பா வீடெல்லாம் போய் சேர்ந்தாச்சான்னு கேட்க, அதெல்லாம் வந்தாச்சு, எப்போ இவங்களெல்லாம் வந்து கூப்பிட்டு போவீங்க, இல்லை நானே கொண்டு போயிட்டு கொடுக்கணுமா என்ன அவங்க வீட்டில் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போது அவனும் வந்துட்டு அவன் பணத்தை கொடுக்க வரைக்கும் அந்த பொண்ணு நம்ம கூட தான் இருக்கும், அவனுக்கு பொண்ணுன்னா உயிராச்சே, அதனால் நீயே வச்சிரு பார்த்துக்கலாம், அவனை கொஞ்சம் மிரட்டிட்டு வர அப்படின்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு இவர் கால் கட் பண்ணிடுவார். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 பேர் அப்படியே இருப்பீங்களா. ஸோ உங்கள் 3 பேர்த்தையும் வந்துட்டு அப்படியே ஆளுக்கு ஒரு ஹூடி மாதிரி போட்டிருக்கிறீங்க. ஸோ அந்த ஹூடி பின்னாடி இருக்கும்ல, அதை அப்படியே பிடிச்சி தண்ணி இழுத்துட்டு போயிட்டு ஒரு ரூமில் போடுறாரு. ஃபஸ்ட்டு உங்களெல்லாம் இழுத்துட்டு போய் போடுறாரு. நீங்கள் ஒரு மாதிரி கத்தவும் முடியல, எதுவும் பண்ணவும் முடியாமல் அப்படியே வந்துட்டு போகிறீங்க. ஏன்னா டைல்ஸ் தானே, ஸோ டக்குன்னு இழுத்தா நல்லா வரும். ஸோ அதனால் வந்துட்டு அப்படி இழுத்துட்டு போயிட்டுருக்காரு. அப்போது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வழியாக அந்த ரூம்குள்ளே போயிட்டீங்களா. அடுத்து வந்துட்டு சாரா தான். சாராவே அப்படி இழுத்துட்டு வருவாருன்னு பார்த்தா அவளை மட்டும் அப்படி தூக்கிட்டு வராரு. ஸோ அவள் அப்படி மயங்கின மாதிரியே கிடக்க அவளை அழகாக தூக்கிட்டு வந்து மெதுவாக அங்கே அந்த ரூமில் வந்துட்டு வைக்கிறாரு. நீங்கள் பார்க்குறீங்க, அட்ட பாவி, என்னது என்னை மட்டும் தண்ணி எடுத்துகிட்டு வந்தால் இவளை மட்டும் இப்படி தூக்கிட்டு வரான் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ இவளை அப்படியே மெதுவாக இறக்கி வச்சுட்டு அவள் தலையை கூட 2 நீவி விட்டுட்டு அப்புறம் மறுபடியும் போகிறாரு. போய் பார்த்தா இந்த பூஜா இன்னமும் அதே பொசிஷனில் உட்காந்துட்டு இருக்கிறா.
இப்போது அவளையும் அதே ரூமுக்கு கூட்டிகிட்டு வராரு. ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட கூடிய பிடிச்சி இழுத்துட்டு வந்திருப்பாரு. சாராவை அழகாக தூக்கிட்டு வந்து வச்சிருப்பாரு. பட் இந்த பூஜாவை காலை பிடிச்சி தரத்தன்னு இழுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. ஆனால் அந்த நாய் இன்னுமே ஏதோ வந்துட்டு அவளுக்கு எதுவுமே தெரியாத மாதிரி அப்படியே கண்ணை மூடி அதே மாதிரி தான் இருக்கா. ஸோ பார்க்க வரைக்கும் பார்த்துட்டு இழுத்து பொத்துன்னு கொடுங்க அப்படி இந்த பக்கம் விசிறி எறிவாங்களோ, ஸோ அந்த மாதிரி தான் காலை தானே பிடிச்சி இழுத்து வந்திருக்காரு. ஸோ நல்லா இழுத்து விட்டுறாரு. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட கால்லேயே அடிச்சிடும். ஆனாலும் அவள் கண்ணை மூடிட்டே இருக்கிறா. இப்போ பார்த்தீங்கன்னா கதை வந்துட்டு லாக் பண்ணிடுறாரு. லாக் பண்ணிட்டு அப்படியே மெதுவாக அவங்க பக்கத்தில் வர நீங்கள் வந்துட்டு பயந்து போயிடுறீங்க. இவ ஒருத்தி மயக்கத்தில் கிடக்கிற மாதிரி கிடக்கிறா. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இவ புத்த நிலையிலேயே கிடக்கிறா. ஸோ நீங்கள் மட்டும் தான் கண்ணை முழிச்சிருக்கீங்க. அப்படியே நீங்கள் கண்ணை படுக்க முழிச்சிட்டு அப்படியே பயந்து போய் பார்க்க, என்னவா பயந்து போய் பார்த்துட்ருக்குறா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தான் உங்கள் மேலே ஒரு பேட் ஒப்பீனியன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை தான் வந்துட்டு உங்களை மொத்தமாக போவட்டுன்னு உங்களை நினச்சிட்றாரு. ஸோ உங்களை அப்படி நினச்சிக்கிட்டு இவெல்லாம் பயப்படலாமா அந்த மாதிரி பார்த்துட்டு எப்படி இப்படி நடிக்கிறா பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது டக்குனு அவருக்கு வந்து ஞாபகம் வருது. அடடா காரில் வேற இதையே விட்டு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இருடி உன்னை வந்து வச்சுக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஸோ நேராக போயிட்டு காரில் ஏறி உட்காந்துட்டு அந்த பின்னாடி சீட்டுக்குள்ளே, ஸோ அதில் வந்துட்டு ஏதோ வச்சிருப்பார் போல், அதெல்லாம் அப்படி தேடிட்டு இருக்காரு. கன்னெல்லாம் வச்சிருப்பார் போல் சீட்டு கடியில். அதையெல்லாம் தேடிட்டு இருக்கும்போது டோர் பார்த்திங்கன்னா லாக் ஆகிடுது. அதாவது ஓப்பன் பண்ணி வச்சிருப்பார், இப்போ அப்படி க்ளோஸ் ஆகிடுது. லாக் ஆகலை, க்ளோஸ் ஆகிடுது. இது வேற அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் வந்துட்டு அந்த கன்னெல்லாம் எடுத்துறாரு. ஸோ கன்னை எடுத்துட்டு அப்படியே அந்த கண்ணாடி பார்த்தா ஒன்றுமே தெரியல. இவரோட ஃபேஸ் கூட தெரியல. ஒரு மாதிரி அந்த கண்ணாடி மட்டும் இருட்டாக தெரியுது. என்னடா இது அப்படின்னு சொல்லிக்கிட்டு நல்லா கண்ணை வச்சு உத்து பார்த்துட்ருக்காரு. ஸோ உத்து பார்த்தாலுமே பார்த்தீங்கன்னா அங்கே பின்னாடி வெளியே நடக்கிற எதுவுமே தெரியல. இப்போ தான் அவருக்கு தெரியுது, அடைச்சை இந்த காரில் நைட்டில் வெளியே நடக்கிற எதுவுமே தெரியாதா? அப்போ அவள் நம்மளை பார்க்கலையா? நம்ம தப்பா நினச்சிட்டோமா அப்படின்னு நினச்சிட்டு நல்லா ஒத்து பார்க்குறாரு. ஏதாவது தெரியுதான்னு சொல்லிட்டு ஒன்றுமே தெரியல. என்னது ஒன்றுமே தெரியல? ஒருவேளை வெளியே யாரும் இல்லைங்கனாலும் ஒன்றும் தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வெளியே வருவார். ஸோ வெளியே வந்தால் செக்யூரிட்டி இருப்பாங்கள்ல. ஸோ இவரோட வீடு பெருசுதான், காம்பவுண்டெல்லாம் இருக்கும், செக்யூரிட்டியெல்லாம் இருக்கும், பெரிய பெரிய கேட்டெல்லாம் இருக்கும். ஸோ அந்த செக்யூரிட்டியை கூப்பிட அவரும் சார் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வராங்க. ஸோ அந்த கார்கிட்ட வரவும் இவர் வந்துட்டு நான் சொல்கிறத அப்படியே பண்ணுங்கள், இந்த கார்கிட்ட நின்றுட்டு அப்படின்னு சொல்லுவாரா. ஓகே பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் நிற்கிறான். அப்போ இவர் அப்படியே வந்துட்டு உள்ளே போகும்போது இங்கே நில்லுங்க, இதே மாதிரி இதே இடத்துல நில்லுங்கன்னு சொல்லிட்டு காருக்குள்ளே போய் உட்காந்துட்டு அப்படியே பார்க்குறாரு. ஒன்றுமே தெரியல. என்னது ஒன்றும் தெரியல? அப்பா இல்லை ஒரு வேளை நம்ம பாத்ரூம் போகிறப்ப பார்த்துருப்பாளோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு மறுபடியும் வந்துட்டு அப்படியே கார் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு, இப்போது இந்த இடத்துல நீங்கள் பாத்ரூம் போகணும் ஓகே அப்படின்னு சொல்ல, சார் அப்படிங்கிறான் அந்த வாட்ச்மேனும். என்ன சம்பளம் கொடுக்குறல்ல, இந்த இடத்துல நீ பாத்ரூம் போ அப்படிங்க. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்துட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு நிற்க, இந்த பக்கத்தே பார்த்தீங்கன்னா மூஞ்சி தான் கண்ணாடி கிட்ட வச்சு நல்லா ஒட்டி வச்சு பார்த்துட்ருக்காரு, தெரியுதான்னு. ஸோ அவன் எப்படி போவான், அவனுக்கு தெரியும்ல டேப் இப்படி பார்க்குறது. ஆனால் இந்த காருக்குள்ளேருந்து பார்த்தா ஒன்றும் தெரியாது அப்படிங்கிறது அவனுக்கு தெரியாது. ஸோ டேப் பார்க்குறது மட்டும் தான் தெரியுது. அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி சங்கடமாக இருக்குது. டே வந்துட்டு அப்படியே ஃபோன் வந்துட்டு பண்ணுறாரு. ஸோ உள்ளே இருந்துட்டு வெளியே இருக்கிறவனுக்கு ஃபோன் பண்ணி என்னடா பண்ணுற, சீக்கிரம் போடா போறியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, சார் ஒரு மாதிரி இருக்குது சார், ஏன் சார் கார்கிட்ட வந்து பாத்ரூம் போக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, நீ இப்போ போறியா என்ன அப்படிங்கிறாரு. கருமோ இவருக்கு என்னதான் ஆச்சு, ஜோ நான் இப்போ என்ன பண்ணுவேன், இவரை நான் ஹராசிங் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்க. இந்த பக்கம் டே வந்துட்டு என்ன முடிஞ்சா அப்படின்னு கேட்க, இன்னும் இல்லை சார் அப்படிங்கிறான். அட என்ன ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு வேறு பேசிகிட்டு இருக்காரு. எதுவும் ஒன்றும் தெரியலையா, இவர் ஏன் இப்படி ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படி தப்பாக புரிஞ்சுக்கிறான் டேவை. ஸோ ஃபைனலாக டே பார்த்தீங்கன்னா ஓகே அவன் போயிருப்பான், ஆனால் ஒன்றுமே தெரியல, நல்ல வேலை நம்மளை பார்க்கல அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இப்போ டோரை ஓப்பன் பண்ண அவன் தான் இன்னும் போவே இல்லையே. ஸோ இவர் வேற வந்துட்டு போப்போன்னு சொல்லியிருப்பாரா. ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு இப்போ தான் போகலான்னு சொல்லிக்கிட்டு அவன் பேண்ட்டில் ஜிப்பை கையிலே வைக்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா டேவு கதவு திறக்க அவனும் ஓப்பன் பண்ண, அவ்வளோதான் டேவ் ஒரே கதை கத்திடுவார். ஸோ இவர் ஒரே கதை கத்த அவன் அதை பார்த்து கத்த அவன் அப்படியே பயந்து போயிட்டு தலை தெறிக்க ஓடிக்கிட்டு இருக்கிறான். டே அதுக்கு மேலே பயந்து போயிட்டு உள்ளே ஓடி வராரு. ஸோ உள்ளே ஓடி வந்து நின்று மூச்சு வாங்குது. சீ கருமம் என்ன பண்ணிட்டு இருக்கிறான் அவன், கருமம் சீ அப்படின்னு சொல்லிட்டு அவரால் அதை ஏற்றுக்கவே முடியல. கருமம் இதை போய் பாட்டோமா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் தோணுது அவருக்கு. ஸோ அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி டென்ஷனில் அப்படியே உள்ளே வர, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பாவமாக உட்காந்துட்டு இருக்கிறீங்க.
ஸோ டேவும் வந்துட்டு கன்னை அந்த டேபிளில் வச்சுட்டு, அதாவது வெளியே இருக்கிற டேபிளில் வச்சுட்டு, இப்போ உள்ளே வந்து கதவை லாக் பண்ணிக்கிறாரு. ஸோ நீங்கள் 3 பேர் இருப்பீங்களா? அப்போ முதல்ல உங்ககிட்ட தான் வந்து பேசுகிறாரு. ஏன்னா நீங்கள் தான் கண்ணை முழிச்சிட்டு இருக்கிறீங்க. அப்போது ஆமாம், இவளுக்கு என்ன பிரச்சனை, ஏன் இப்படி சைக்கோ மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பூஜாவை பார்த்து கேட்க, நீங்கள் தலையாட்டிகிட்டே இருப்பீங்க. ஸோ உங்களோட கட்டை அப்படியே அவுத்து விடுறாரு. அதாவது நீங்கள் உட்காந்துருப்பீங்க, உங்கள் முன்னாடி வந்து அப்படியே லைட்டாக முட்டி போட்ட மாதிரி உட்காந்துட்டு, அப்படியே இந்த தாலி கட்டும்போது ஒரு மாதிரி பண்ணுவாங்களோ, ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அப்படியே வந்துட்டு கட்டெல்லாம் அவுத்து விட்டுட்டுருக்க, நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க தேவை. ஸோ இப்படி கட்டெல்லாம் அவுத்து விட்டுட்டு இப்போ தானே உங்களை வெளிச்சத்தில் பார்க்குறாரு. ஒரு மாதிரி அவருக்கு நல்லா இருக்கும் போல். அப்படியே உங்களே பார்த்துட்டே இருக்க. அப்போ நீங்கள் தான் என்னை கடத்துறதுக்கு வந்த ஆளா? என் அப்பா சொன்ன ஆள் நீங்கள் தானா அப்படின்னு சொல்லி பாவமாக கேட்பீங்களா? அப்போ அவரும் ஆமாம் அப்படிங்கிறாரு. அப்புறம் ஏன் நான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டும்போது நீங்கள் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்க, சொல்லியிருந்தா தப்பிச்சு ஓடிருப்பல்ல அப்படிங்கிறாரு. அது தப்பிச்சு ஓட முடியாது, நான் என் வீட்டிலேருந்து தப்பிச்சா போதும் தான் இருந்தேன். ஆனால் உங்ககிட்ட மாட்டுவேன்னு எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி உட்காந்துருக்கீங்க. ஸோ உங்களுக்கு எப்படி பேசுன்னு தெரியல. அப்போது டே வந்துட்டு சரி சரி என் டார்லிங் மயக்கத்திலே கிடக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்போ சாராவை வந்துட்டு அப்படி தண்ணி தெளித்து எழுப்ப அவளும் வந்துட்டு அப்படி கண்ணை முழிக்கிற மாதிரி நடிக்கிறா. ஸோ கண்ணை முழிச்சது டேவை பார்த்து அப்படி பயந்து போய்க்கிற மாதிரி அப்படி பின்னாடி தள்ளி போக, டார்லிங் 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 என்ன டார்லிங், என்னை பார்த்தியா பயப்படுற? நீ பயப்பட வேணாம், அவங்க 2 பேர் பயப்பட்டா போதும், நீ என்னை பார்த்து பயப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவளோட வாயில் இருக்கிற கட்டு காலில் இருக்கிற கட்டெல்லாம் ஊற்றி விட்டுறாரு. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டார்லிங்கா அப்படிங்கிற மாதிரி பாவமாக பார்ப்பீங்களா? ஸோ உடனே நீங்கள் அப்படி பாவமாக பார்க்கவும், பேபி அவள் டார்லிங் தான், நீ எனக்கு பேபி ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணத்தை கிள்றாரு. அவருக்கு தான் ஒரு மாதிரி ரிலீஃப் ஆயிடுச்சுல நீங்கள் எதுவும் பார்க்கலன்னு சொல்லிட்டு. ஸோ திரும்ப அந்த பழைய பர்வர்ட் மூடெல்லாம் வரும் போல். ஸோ 2 கண்ணத்தை பிடிச்சி கிள்ளிட்டு இவளை தான் அவுத்து விடலாமா வேணாமான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரா. அப்போ நீங்கள் ப்ளீஸ் நாங்கள் எங்கேயும் தப்பிச்சு போக மாட்டோம், உங்கள்கிட்டருந்து தப்பிக்கிறது முடியாதுன்னு எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, அவளே அவுத்து விடுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்க, சரி பேபி நீ சொல்கிறாள அப்படின்னு சொல்லிட்டு ஏய் ஏய் அப்படின்னு சொல்லி எழுப்புறாரு. அவள் அப்படி கண்ணை மூடிட்டே உட்காந்துட்டுருக்குறா. சரி அப்படின்னு சொல்லிட்டு இவன் பார்த்தீங்கன்னா பூஜாவை கட்டெல்லாம் அவுத்து விட்டுறாரு. ஸோ கட்டெல்லாம் அவுத்து விட்டதுக்கப்புறமா இங்கே பாருங்கள், 3 பேரும் இங்கேயே இருக்கிறீங்க, உங்களை நான் எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்ல முடியாது, அது என்னோடய மூடை பொறுத்து. ஆனால் பயப்பட தேவையில்லை, உயிருக்கு பாதுகாப்பு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு மாதிரி நக்கலாக அவங்க 3 பேர்த்தையும் பார்த்துட்டு போகிறாரு. ஸோ பூஜா பார்த்தீங்கன்னா இப்போ தான் கண்ணே முழிச்சிருப்பா. ஸோ அவள் கண்ணை முழிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னடி ஆச்சு உனக்கு, ஏண்டி இப்படி உட்காந்துருந்தா வரைக்கும் புத்தர் மாதிரி உட்காந்துருந்தா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சாராவும் கேட்க, டே பார்த்தீங்கன்னா வெளியே போயிருப்பாரு, உள்ளே வச்சு பூட்டிட்டு போயிடுறாரு. ஸோ நீங்கள் அவகிட்ட பேச, அப்போ அவள் நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு கேட்குறா. அவன் நம்மளை அடிக்கக்கூட இல்லடி, ஏண்டி ஏதோ மண்டையில் அடித்து மூளை கலங்கின மாதிரி பேசிகிட்டு இருக்கிறா அப்படின்னு சாரா கேட்க, அப்போ திரும்ப சாராவை பார்த்து பூஜா அடிக்கலையா அப்படிங்கிறா. என்னடா சிவ இப்படி கேட்குறாருன்னு சொல்லிட்டு, ஏன்னா சம்மந்தமே இல்லாத மாதிரி பேசுகிற மாதிரி இருக்குதா பேசுறது. ஸோ நீங்கள் பூஜா இங்கே பாரு, நான் தான் ஓயன், இவ தான் சாரா, உனக்கு எங்களை தெரியுதா அப்படின்னு கேட்க, ஏன் தெரியல, கண்ணு முன்னாடி குத்துக்கள் மாதிரி தானே உட்காந்துருக்கீங்க, ஏன் எனக்கு தெரியாதா அப்படிம்பாலா. இப்போ இவள் பேசுறது உங்களுக்கு நார்மலாக இருந்தாலுமே பட் வியர்டாக இருக்குது, அவள் பேசுறது வியர்டாக இருக்குது, பயத்தில் தான் இந்த மாதிரி பேசுகிறாளோ என்னமோன்னு நினச்சிட்டு நீங்கள் அப்படியே 2 பேரும் அமைதியாக உட்காந்துக்கிறீங்க. அப்போது சாரா தான் வந்துட்டு ஓயன் என்னடி பண்ணுறது, இப்போ எப்படி தப்பிச்சு போகிறது அப்படிங்கிற மாதிரி கேட்க, பட் உங்களுக்கு ட்ராவல் பண்ணதில் ஒரு மாதிரி டயர்டாக இருக்கவும், இங்கே பாரு ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணங்காட்டிக்கு நான் டயர்டாக இருக்கேன், என்னை 2 பேரும் தொல்லை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மல்லாக்க படுத்துக்கிறீங்க. ஸோ அப்படி படுத்துக்கவும் இப்போ தான் வந்துட்டு பூஜாவுக்கு கொஞ்சம் அதாவது அந்த பயம்லாம் தெளிஞ்சு ஒரு மாதிரி நார்மலே ஆகுறா. அப்புறம் தான் உங்களை பார்த்துட்டு இரு உன்னால தானே எருமை, உன்னை நாங்கள் வர சொன்னால் எந்த தடத்துல போனேன் அப்படின்னு கேட்க, சாராவுக்கு இப்போ தான் ஞாபகம் வருது. ஆமாம் இல்லை எருமை எந்திரி, நாங்கள் உன்னை இதில் வாடின்னு சொன்னதுக்கு நீ எதிரடி போன, எப்படி போய் அவன்கிட்ட சிக்கின, அவன் சரியான ஃப்ளிட்டிங் தெரியுமா, ஐயோ ஃப்ளிட்டிங் கூட சொல்ல முடியாது, எவ்வளோ தப்பான பையன் தெரியுமா, அன்னைக்கு நான் சொன்னேன்ல அது அவன் தான் அப்படிங்க. எது இவனை தான் நீ பார்த்தியா அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாடி, இவன்கிட்டருந்து தப்பிச்சு வரத்துக்குள்ளே எனக்கு போதும் ஆயிடுச்சு, ஏதோ நல்ல மூடில் இருந்தான் போல விட்டுட்டான், ஆனால் உன்னை காப்பாற்ற வந்து மறுபடியும் அவன் கையிலே மாட்டிக்கிட்டேன், அவன் என்னை பார்க்குறதே தப்பாக இருக்குதுடி, எனக்கு பயமாக இருக்குடி அப்படிங்கிறா. அப்போ நீங்களும் அவனை ஒன்றும் பண்ண மாட்டான், உன்னை டார்லிங்னு கூப்பிடுறான் அப்படின்னு நீங்கள் சொல்ல,
உன்னை கூட தான் பேபி பேபின்னு கூப்பிடுறான் அப்படின்னு சொல்லுவாள் அவள். அப்போ பூஜா அப்போ என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, உன்னை பெண்ணன்னு கூப்பிடுவான் பைத்தியக்காரி, உன்னை பார்த்தாலே அவன் பயந்துக்கிறாண்டி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ 3 பேர் ரொம்ப நேரம் ஏதோ பேசிகிட்டே இருக்கிறீங்க. அவங்க 2 பேத்துக்கு உங்கள் மேலே செம்ம கடுப்பு. ஏன்னா நீங்கள் ஒழுங்காக அந்த வழியில் வந்திருந்தா இத்தனை பிரச்சனையும் இருந்திருக்காது. ஸோ நீங்கள் அவர்கிட்ட மாட்டி இவங்க 2 பேரும் சேர்ந்து மாட்டி இப்போ 3 பேர் வந்துட்டு இப்படி உட்காந்துருக்குறீங்க. இப்போது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டே தான் இவன் அப்பா என்ன பண்ணிட்டு இருப்பான், இன்னும் கொஞ்சம் கூட பதறவே இல்லை நாய் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இப்போ உங்களோட அப்பாவுக்கு கால் பண்ண, உங்களோட அப்பா அப்படியே வந்துட்டு ஃபோன் அட்டன் பண்ணி திமுறா சொல்லுடா அப்படின்னு பேச, டாவா அப்படின்னு டே கேட்குறாரு. ஆமாண்டா பொறுக்கி பயலே, என்னை மிரட்டுற நீ, என்னை பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கிற என் பொண்ணை வச்சு, உன்னால் முடிஞ்சால் என் பொண்ணை தூக்கிட்டு போடா என்னை தாண்டி அப்படிம்பாரு. அப்போ டேக்கு செம்ம சிரிப்பு வந்துடுது. எது உன்னை தாண்டியா, யோ லூசாயா நீ, இதான் நீ பொண்ணை பார்த்துக்க லட்சணமா அப்படின்னு கேட்க, ஏன் என் பொண்ணை எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும், உன்னால் முடிஞ்சதை பண்ணிக்க, 10 மில்லியன் இல்லை 10 பைசா கூட கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படியே உங்களோட ரூமோட கதவுக்கு வெளியே தானே உங்களோட அம்மா அப்பாவுக்கு வந்திருக்காங்க. அப்படி கால் மேலே காலை போட்டு உட்காந்துட்டு தெனா விட்டா பேச, அச்சோ அப்படியா, இருப்பா ஒரே நிமிஷம், உன் ஃபோனில் இந்த வீடியோ காலாக வருமா என்ன அப்படின்னு கேட்குறாரு. வருண்டா, ஏன் அப்படின்னு சொல்லி கேட்பாரு அவங்களோட அப்பா. வருமா, சரிடா இரு பாப்பியாம்மா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரூமை திறக்கிறாரு. ஸோ நீங்கள் 3 பேர் ஏதோ பேசிகிட்டு இருந்திருப்பீங்களா, இப்போ அவர் பார்த்ததும் ஸ்டாப் ஆகிடுறீங்க. அப்படியே வந்துட்டு 3 பேர் அவரை பார்க்க, அப்போ தான் அவர் வந்துட்டு பூஜா இப்போ தான் நல்லா பார்க்குறாரு, அவர் நார்மலாக இருக்கிறா. வா உம்முனா மூஞ்சி, நீ இவ்வளோ அழகாக பேசுவியா, நீ நார்மலாக இருக்கியா இப்போது, அச்சோ என் கியூட்டி பை அப்படிங்கிறாரு. ஸோ ஒருத்தி டார்லிங், ஒருத்தங்க வந்துட்டு அதாவது நீங்கள் வந்துட்டு பேபி, அவள் வந்துட்டு கியூட்டி பை அவருக்கு. ஸோ 3 பேர்த்தையும் எப்படி பார்த்துட்டு அப்படியே 3 பேர்த்தோட கணத்தையும் பிடிச்சி கீழே கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் அதாவது எப்படின்னா கணத்தை அப்படி பிடிச்சி இப்படி கிஸ் பண்ணுவாள். ஸோ அந்த மாதிரி கையில் அவங்களோட கையில் கிஸ் பண்ணிக்கணும். ஸோ உங்கள் கணத்தில் கிடையாது, கணத்தை அப்படியே பிடிச்சி அவரோட கையை வந்துட்டு இப்படி கிஸ் பண்ணிக்கிறது. எனக்கு சொல்ல தெரியல, நீங்களாம் புரிஞ்சுக்கோங்க. அப்போ பூஜா பார்த்தீங்கன்னா சீ அப்படிம்பாளா, உடனே டேவும் சீ அப்படிங்கின்னு அவள் பண்ணுறதை அப்படியே ஒரு மாதிரி இமிட்டேட் பண்ணி காட்ட அவங்களுக்கு சிரிப்பு வந்துடுது. ஸோ நீங்கள் சிரிக்கவும் டே உங்களை பார்க்குறாரு. ஸோ நீங்கள் அப்படியே வந்துட்டு அவரை பார்த்து அப்படியே சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிக்கிறீங்க. இப்போ டேக்கும் லைட்டாக சிரிப்பாக இருக்குது. ஸோ அவருக்கே அவர் பண்ணது நினச்சி சிரிப்பு வந்துருச்சு போல். ஸோ அப்படியே அவரும் சிரிச்சுட்டே, சரி இப்போ சமத்தா 3 பேர் இப்படி உட்காருவீங்களா, நான் ஒரு வீடியோ கால் பண்ணிப்பேனா அப்படிங்க. நீங்கள் 3 பேர் அவர் மூஞ்சியே பார்த்துட்டு இருக்க, அவர் அப்படியே 2-3 ஸ்டெப் அப்படியே பேக்வேர்டாக எழுந்திரிச்சு போய் நின்றுக்கிட்டு இப்போ வீடியோ கால் பண்ணி பேக் கேமரா ஆன் பண்ணுறாரு. ஸோ கேமரா ஆன் பண்ணவும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களோட அப்பா தான் அப்படியே வந்துட்டு வீடியோ கால் வருதுல்ல, தெனாவட்டா அப்படியே வந்துட்டு ஃபோன் அப்படியே பிடிச்சிக்கிட்டு கால் அட்டன் பண்ணி, என்னடா சொல்லு அப்படிம்பாரா. ஏய் நல்லா பாருடா அப்படின்னு சொல்லிட்டே சொல்ல, இப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களை அப்படியே காட்டுறாரு. ஸோ நீங்கள் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அவரோட வீட்டில் உட்காந்துருக்கவும் உங்களோட அப்பாவுக்கு பக்குன்னு ஆகிடுது. ஒயன் அப்படிங்க. அவள் டேவும் ஒயன் இப்போ தான் தெரியுது அவன் பொண்ணு இங்கே இருக்குது. ஏண்டா வேணா, உன் பொண்ணை கடத்தி பல மணி நேரம் ஆகுது, அது தெரியாமல் என்கிட்டயே ஓவராக பேசுகிறியா, என்ன பேச்சு பேசுகிற, இரு உனக்கு இருக்கு, உன் பொண்ணை கொலை பண்ண போகிறேன் அப்படிங்க. ஐயோ ப்ளீஸ் வேணாம் சார் ப்ளீஸ் வேணாம் சார் அப்படிங்கிறாரு. சாரா இதுக்கு முன்னாடி வாடா போடான்னு பேசின மாதிரி இருந்துச்சு அப்படின்ட்டே சொல்ல, அது தெரியாமல் பேசிட்டேன், அவள் எப்படி உங்ககிட்ட அப்படின்னு சொல்லி கேட்க, நான் ஏன்டா அவன் பொண்ணை கடத்தணும், அவளாக தானாக வந்து சிக்குனா என்னை காப்பாற்றுங்கன்னு சொன்னான், காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்து பத்திரமா வச்சுருக்கேன், நீ பணத்தை கொடுத்துட்டு உன் பொண்ணை கூப்பிட்டு போய்க்கோ அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிடுவார். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்களோட அப்பாவுக்கு நான் அப்படியே ப்ரெஷர் மண்டைக்கு ஏறுது. அப்படி கதவை திறந்து பார்க்குறாரு. ஸோ திறந்து பார்த்தா காணோம். நீங்கள் அடி பாவி அப்படிங்கிற மாதிரி அப்படியே டென்ஷன் நின்றுட்டுருக்கா. உங்களோட அம்மா அப்போ தான் கிச்சனில் போயிட்டு பால் எடுத்துகிட்டு வராரு உங்களோட அப்பாவுக்கு. இந்தாங்க பாலை குடிங்க அப்படிங்க. வெங்காயத்தை குடிக்கிறாங்க அப்படின்னு கத்த, ஏங்க என்னாச்சு, ஆமாம் பொண்ணு என்ன குளிச்சுட்ருக்காளா ஏன் அப்படின்னு சொல்லி கூப்பிட, இங்கே பாரு அவ்வளோதான், உனக்கு அவ்வளோதான் மரியாதை, எனக்கு டென்ஷன் ஆகுது அப்படிங்க. என்னாச்சுங்க இவன் எங்கே போயிட்டா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இப்போ தான் உங்களோட அம்மாவுக்கு பயமே ஆகுது. அப்போது கடத்திட்டானா அப்படின்னு சொல்லி கேட்க,
உங்களோட அப்பா எதுவுமே சொல்ல அப்படியே நின்றுட்டே இருக்காரு, மாதிரி டென்ஷன் நின்றுட்டே இருக்காரு. திரும்ப உங்களோட அம்மா, பாவி அநியாயமாக என் பிள்ளை கடத்திட்டு போயிட்டானே, நல்லா இருப்பானா அப்படின்னு சொல்லி சாபம் கொடுக்க ஆரம்பிக்க, இங்கே உங்களோட அப்பா பலான்னு ஓங்கி ஒரு அறை உங்களோட அம்மா கண்ணத்துலேயே, அவங்க அப்படியே கண்ணத்தில் கை வச்சுட்டு ஷாக்காக பார்க்குறாங்க, இவன் ஏன்டா எண்ணெய் அடிக்கிறாங்கிற மாதிரி. அப்போ கரெக்டாக உங்களோட அப்பாவும், அடியே பைத்தியக்காரி, அவன் ஒன்றும் வந்து இவளை கடத்திட்டு போகல, இவளாக தான் போய் அவங்ககிட்ட மாட்டியிருக்கிறா, பிள்ளைய பற்றி வச்சுருக்கானா கருமம், எப்படி ஒரு சல்லையை பற்றி வச்சுருக்க அப்படிங்கிற மாதிரி உங்களோட அப்பா கடுப்பில் அப்படியே உட்காந்துக்கிறாரு. அங்கேயே உங்கள் பெட்டுக்குள்ளே சொல்லி பெட்டு மேலேயே உடஞ்சி போய் உட்காந்துக்கிறாரு. அப்போ உங்களோட அம்மாவுக்குன்னா ஒன்றும் புரியல, இப்போ தான் ஒன்றா புரியுது எதுக்கு அத்தனை சாப்பாடு கேட்டீங்க, அத்தனை இது கேட்டீங்கன்னு. ஸோ இதெல்லாம் இவ எடுத்துகிட்டு தப்பிச்சு போக தான் கேட்டாளா? அப்படின்னா எப்படி தப்பிச்சு போயிருப்பா? இங்கேருந்து தப்பிச்சு போக வாய்ப்பே இல்லைல்ல அப்படிங்க. ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாரு. எப்படி அப்படின்னு கேட்க, இப்போ தான் அந்த டனல் மாதிரி இருக்குதுல்ல, ஸோ அதை காட்டுறாரு. அதுக்கு பேர் இங்கிலீஷில் டனல், கண்டுபிடிச்சிட்டே. ஸோ அந்த டனல் மாதிரி இருக்குதுல்ல, அதை காட்டுறாரு. உங்களோட அம்மாக்கே ஷாக்காக இருக்குது, இது என்னங்க ஏதோ குகை மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்க, டனல்னா குகை தாண்டி அப்படிம்பாரா. சரி சரி, இது எப்படிங்க இவர் ரூமில் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, ஒரு சீக்ரெட் பேச இருக்கட்டுமேன்னு சொல்லி யாரும் கண்டுபிடிக்காமல் இருக்கிறதுக்காக கட்டி வச்சேன், இதை எப்படி இவ கண்டுபிடிச்சான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. ஆக்சுவலாக அதை கண்டுபிடிச்சது சாரா தான். ஸோ இப்போ தான் உங்களோட அம்மாவுக்கு லைட்டாக பயமாக இருக்குது. அவங்க தான் யார்கிட்டயோ வந்துட்டு குத்து மதிப்பாக ஏதோ பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்க இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. பட் அவங்களுக்கு நிஜமாக இருக்கிறதெல்லாம் தெரியாது. ஆனால் ஏதோ குத்து மதிப்பாக பேசிகிட்டு இருக்க சாரா இதை கேட்டாளா, இல்லை உங்களோட அப்பா யார்கிட்டயே பேசிகிட்டு இருக்கிறத கேட்டாலான்னு தெரியல. பட் 2 பேர்த்துல யாரோ பேசிகிட்டு இருக்கிறதா கேட்டிருப்பா. ஸோ அதை கேட்டுட்டு தான் அதை வந்துட்டு கண்டுபிடிச்சிருப்பா. உங்களை பார்க்கறதுக்கு அன்றைக்கி வந்தால, ஸோ அந்த அன்றைக்கே வந்துட்டு அந்த இடத்த பார்த்துருப்பா. ஸோ அதுக்கான சாவி வந்துட்டு வேணும்ல. ஸோ அவளே வந்துட்டு ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு அதுக்கான சாவியை கொண்டு வந்து உங்களுக்கு கொடுத்துட்டு போக்காக தான் அங்கே வந்தே இருப்பா. ஸோ இந்த சீன் நீங்கள் எப்படியே கட்டாக இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தான் அப்படியே பசி எடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். சாரா ஒரு பக்கம் பசியில் இருக்கா. பூஜா பார்த்தீங்கன்னா அப்படியே பூனைக்குட்டியாட்டம் அப்படியே குழந்த மாதிரி உங்களை அப்படியே வந்துட்டு இப்படி கையை போட்டு சொரன்றா. என்ன அப்படின்னு கேட்பீங்களா? பசிக்குதுடி, நீ தான் ஏதேதோ கொண்டு வந்தேன்னு சொன்னீல, அது இருந்தால் கொஞ்சம் கூட அப்படின்னு கேட்க, எனக்கும் தான் பசிக்குது, ஆனால் அதெல்லாம் அவனோட காரில் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்களா? அப்போ சாரா வந்துட்டு கேட்கலாமா, பசிக்குதுன்னு கேட்கலாமா அப்படிங்கிறா. வாய மூடுங்கடி, அவன்கிட்ட கேட்டு அவன் ஏதாவது மயக்கத்துக்கு மருந்துக்கு இது கலந்து கொண்டு வந்து கொடுத்து நம்ம தின்னுட்டு வாங்கி போயிட்டு அவன் ஏதாவது பண்ணிட்டா என்ன பண்ணுறது? ஏற்கனவே அவன் மூஞ்சியும் மொழியும் ஒன்றுமே சரியில்லை அப்படிங்கிறீங்க. இருந்தாலும் பரவாயில்லடி, பசியில் சாகிறதுக்கு இப்படி தின்னுட்டாவது சாகலாம், என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு கிட்னாப்பர் சார்னு சொல்லிட்டு 2 பேர் கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ காது கேட்குது. ஹாலில் உட்காந்து அப்படியே உள்ளே வந்து என்ன அப்படின்னு கேட்பாரு. எங்களோட பேக் ஒன்று உங்களோட காரில் இருக்குது, அதை கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கேட்க, என்ன இருக்கார்ல அப்படிம்பாரு. அப்போ நீங்கள் திருத்துன்னு முழிக்க, நீங்கள் சொன்னதாக இருக்கு இப்போ தான் ஞாபகம் வருது, அதில் ஃபுட்டெல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ சொல்லியிருந்திருப்பீங்க. ஓ பசிக்குதா அப்படிங்கிறாரு. 3 பேரும் அட் அ டைமில் தலையாட்ட இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா டோரை லாக் பண்ணலை, அப்படியே போயிடுறாரு. ஸோ போயிட்டு காரில் சாப்பாடெல்லாம் அந்த பேக்கெல்லாம் இருக்குல்ல, நீங்கள் ட்ரெஸ்ஸு அதுக்கப்புறம் திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருப்பீங்கல்ல சாப்பாடெல்லாம், அந்த கேரி பேக்கு, ஸோ ஒரு ப்ளூ கலரில் நல்லா லாங்காக ஒரு கவர், அந்த கவர் தான். ஸோ அதை அப்படியே எடுத்துக்கிட்டு இப்போ தான் 2 எட்டு வைக்கும்போது தான் அவருக்கு ஞாபகம் வருது, ஷிட் டோரை க்ளோஸ் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வராரு. கரெக்டாக அவர் ஓடி வரும்போது நீங்கள் 3 பேர் ஆளுக்கு ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கீங்களா தப்பிச்சு போகிறதுக்காக. ஸோ பிடிச்சிடுறாரு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பூஜா தான் பிடிக்கிறாரு, அவள் தான் சீக்கிரம் மாட்டிக்கிறா. ஸோ அவளை பிடிச்சி தூக்கிட்டு போயிட்டு உள்ளே போட்டுட்டு அடுத்தது சாராவை பிடிச்சி தூக்கி உள்ளே போட்டுறாரு. அடுத்து நீங்கள் ரொம்ப ஆட்டம் கட்டுறீங்க, இந்த பக்கம் போகிறீங்க அந்த பக்கம் போகிறீங்க, உருண்டுறீங்க பரண்டுறீங்க, அவரு எதுவும் பண்ணி ஃபைனலாக உங்களை வந்துட்டு அந்த ஹூடியை பிடிச்சி இழுத்து தரத்தை இழுத்துட்டு போயிடுறாரு. நீங்களும் அப்படியே உள்ள ரூமில் கொண்டே போட்டதுக்கப்புறமா எங்களையா இப்படி பிடிச்சி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஏண்டி பசிக்குதுன்னு கேட்டீங்கள, சாப்பாடு எட்டு வர தானே போனேன், வேலையை காட்டிட்டீங்க, பட்னி கிடந்து சாவுங்க அப்படிம்பாரா. அப்போ உடனே பூஜா அட்டையோட காலையை பிடிச்சிட்றா. சார் நான் வேணான்டா சொன்னேன், நான் தப்பிக்கவெல்லாம் வேணாம், அவரையும் அப்பா பணம் கொடுத்தது நம்மளை விட்டுருவார் பத்திரமானு சொன்னேன், இவங்க தான் கேட்காம என்னையும் வழுக்க டைமாக எடுத்துகிட்டு போனாங்க, எனக்கு மட்டுமாவது சாப்பாடு கொடுங்க சார் அப்படின்னு கேட்க, ஓ அப்போ இவங்க 2 பேர் தான் அந்த முக்கியமான பிரச்சனையா, சரிந்தா நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு பூஜாவுக்கு மட்டும் அதில் இருக்கிற சாப்பாடெலாம் எடுத்து கொடுக்க, அப்போ அவள் நல்லா சாப்பிட்ருக்குறா. இந்த பக்கம் உங்களுக்கு பசினா தாங்க முடியல. ஸோ நீங்கள் சார் இந்த சாரா இருக்கால, அவள் தான்
இல்லைல்ல, நம்ம இங்கேருந்து தப்பிச்சு போயிட்டா எவ்வளோ வேணால் சாப்பிட்டுக்கலாம். இப்போதைக்கு சாப்பாடு வேணாம், நம்ம தப்பிச்சு போகலான்னு சொல்லி என் மண்டையை கழுவி என்னை கூப்பிட்டா. அதனால தான் சார் நானும் எந்திச்சு போனேன் அப்படின்னு சொல்ல. ஓ, அப்போது நீயும் தப்பிச்சு போகணும்னு நினச்சி போகலையா? நான் நீயும் சாப்பிட்டு சொல்லி கொடுத்துட்றாரு. ஸோ நீங்கள் 2 பேரும் இப்போ சாப்பிட்ருக்க. சாரா பார்க்குறா. இப்போ அவள் யாரை கை காட்டுறது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவள் முழிச்சிட்டே இருக்க. பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா, டார்லிங் இந்தா நீ இதை சாப்பிடு அப்படிங்கிறாரு. அவள் அப்படியே முழிக்க, மாமாவுக்கு மேலே கோவம் இல்லை, என்ன சாப்பிடு அப்படிங்கிறாரு. அவர் தான் சரியான பவர்ட்டாச்சே இதில். ஸோ அதனால் அப்படி சொல்ல சாரா வந்துட்டு நல்ல வேலை கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்ருப்பா. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு 1 வீக் ஆகுது. பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட உங்களால் தப்பிக்கவே முடியல. அடிக்கடி வந்துட்டு சும்மா உரசிடுது, அப்படி கணத்து பிடிச்சி கிள்றது, ஒரு மாதிரி ஃப்ளிட் பண்ணிட்டு போகிறதுன்னு இதே தான் பண்ணிட்டு இருக்கிறாரு. உங்களுக்குலாம் இரிட்டேட் ஆகுது பயங்கரமாக. ஸோ 1 வீக் கழிச்சும் கூட பார்த்தீங்கன்னா உங்களோட அப்பா பணம் கொடுக்கவே இல்லை போல். உங்களுக்கு நான் மனசே விட்டுருச்சு. இங்கே பாருங்கடி, நம்ம இனிமேல் இங்கே தான் நினைக்கிறேன். என் அப்பங்கார பணம் கொடுக்க மாட்டான், புள்ள தானே போனால் போயிட்டு போகிறான்னு விட்டுட்டான் போல். அதனால் நம்ம இந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகிக்கலாமா அப்படின்னு நீங்கள் கேட்க, அப்போ பூஜா என்ன சொல்கிற வயன் அப்படின்பா. அப்போ சாராக்கு டக்குன்னு புரிஞ்சுது. அடாப்ட்னா எப்படி அப்படின்னு கேட்குறா. ஒரு கொஞ்ச நாள் தான், அவனுக்கு முதல்ல நம்ம மேலே நம்பிக்கை வரணும். அவன் போக்குலேயே நம்ம போகலாம். அவன் நம்மக்கிட்டலாம் நடந்துக்கிறது பார்த்தா சரியான ஜொல்லு பார்ட்டி மாதிரி தெரியுது. நல்லா வலியறான், ரொம்ப ஃபில்ட் பண்ணுறான். அவனை சீக்கிரமாக கவுத்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அப்போ பூஜா அச்சோ இதெல்லாம் தப்பு அப்படிம்பாலா. தப்போ அவளை ஓங்குற அப்போ அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்ல, சாரா ஓங்கி அப்படியே அப்பறா. அவளும் வந்துட்டு இப்போ எதுக்கிட்டே நான் அடிக்கிறீங்கன்னு கேட்க, தப்பிக்கிறதுக்கு வேறு ஏதாவது வழி இருக்கா? இல்லைல்ல, ஒழுங்கா நாங்கள் சொல்கிறத செய், இல்லைன்னா இங்கே கடந்து சாவு, தினமும் வந்து உரசிக்கிட்டே போவான், பரவாயில்லையா அப்படிங்கிறா. இல்லை வேணாம் இது நல்லா இல்லை அப்படிம்பாலா. அப்போ சரி நாங்கள் சொல்கிற மாதிரி செய் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் பிளான் பண்ணிட்டீங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தான் பார்த்தீங்கன்னா நேராக அப்படியே உங்கள் ரூமுக்கு தான் வராரு. ஸோ 3 பேர்த்தையும் அடைச்சி வச்சுருப்பாங்கல்ல. ஸோ அந்த இடத்துக்கு தான் வந்து கதவு திறந்துட்டு எல்லாம் எந்திரிங்க அப்படிங்க. நீங்கள் டக்குன்னு ஒரு மாதிரி 3 பேரும் ஒரே ஸ்லோ மோஷனில் எந்திரிக்கிறீங்க. அவர் ஒரு மாதிரி பார்க்குறாரு, என்னடா அவங்க இப்படி வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நெளிச்சுக்கிட்டு செடியூஸ் பண்ணுற மாதிரியே எந்திரிச்சு நிற்க. அப்போ அவரும் கிளம்புங்க அப்படிம்பாரா. அப்போ நீங்கள் 3 பேரும் அவர் சொல்கிறது காதுலேயே வாங்கிக்கல. ஜஸ்ட் 3 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் போய் நிற்கிறீங்க. லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா சாரா, ரைட் சைடு பார்த்தீங்கன்னா பூஜா, சென்டரில் பார்த்தீங்கன்னா அதாவது ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள். அந்த மாதிரி 3 பேர் போய் நின்றுக்க. அவர் அப்படியே ரைட்டில் திரும்பினா பூஜா சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேச வச்சுக்கிட்டு அவரோட கழுத்துக்கிட்ட அப்படி கையை வைக்கிறா. அவ்வளோதான். அவருக்கு ஒரு மாதிரி ஜிவ்வுன்னு இருக்கவும் ஒரு மாதிரி இப்படி குளிர்னா நம்ம ஒரு மாதிரி ஷோல்டர்ஸ் இருக்குவோம்ல, அந்த மாதிரி பண்ணுறாரு. அப்போது இந்த பக்கம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கழுத்தில் இன்னொரு கை படுற மாதிரி இருக்குது. ஸோ லெஃப்ட் சைடு அவர் திரும்புகிறாரு. ஸோ பார்த்தா சாரா அப்படியே அவர் கை பார்த்தீங்கன்னா அவரோட கழுத்துலேருந்து லைட்டாக கண்ணத்துக்கிட்ட போயிட்டு அப்படியே கப் பண்ணுற மாதிரி ஒரு கையில் பிடிக்கிறா. அப்படியே ஒரு மாதிரி தடவிக்கிட்டே இருக்க. அப்போது வந்துட்டு டார்லிங் அப்படிம்பாரா. அப்போ சாரா வந்துட்டு டார்லிங் எங்கே இவ்வளோ லேட்டு, இன்னைக்கு சீக்கிரம் வருவீங்கன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்ல அவருக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்படின்னு நின்றுருப்பார். நல்லா அவருக்கும் செம்ம ஜாலி. ஆக்சுவலாக உள்ள ஜாலியாக இருந்தாலும் ஒரு மாதிரி ஷாக்காக ஒரு மாதிரி நின்றுட்டுருக்காரு. அப்போ சென்டரில் நீங்கள் அதாவது ஃப்ரண்ட்ஸில் நீங்கள் நின்றுட்டு இருந்திருப்பீங்களே. ஸோ நீங்கள் இப்போ அப்படியே வந்துட்டு உங்கள் 2 கை கொண்டு போய்ட்டு அவரோட செஸ்ட்டில் வச்சுக்கிட்டு பேபி அப்படிம்பீங்க. அப்போ அவர் அவ்வளோதான், 3 பக்கம் 3 பேர். ஸோ மனுஷன் அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி அழகாக சிரிக்க ஆரம்பிச்சிடுவார். ஸோ இப்போ 3 பேர் அப்படியே சிரிச்சுக்கிட்டு அவரை வந்துட்டு சும்மா டச் பண்ணுறது, உரசுறது, அப்படியே கொஞ்சம் இதுன்னு சொல்லிக்கிட்டு பாட்டெல்லாம் பாடிட்டு 3 பேரும் அவரை சுற்றி டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ இந்த மாதிரி 3 பேரும் டான்ஸ் எல்லாம் ஆடிக்கிட்டு இருக்க அவர் அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களையே பார்த்துட்ருக்காரு. ஸோ நீங்கள் அவர் கை பிடிச்ச ஒரு மாதிரி ஆடிட்டு அப்படியே ஹக் பண்ணி ஆடிக்கிட்டு இருக்கீங்களா. ஸோ உங்கள் கூட சேர்ந்து அவர் டான்ஸ் ஆடிட்டு இருக்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பூஜா குட்டி இருக்குல்ல, அது என்ன பண்ணுது, கிச்சனுக்கு ஓடுது. ஸோ ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லி பார்க்குது. அந்த இடத்துல ஒன்றுத்தையும் காணோம். அப்போது டக்குன்னு அவள் வந்துடுவா. அதாவது ஒரு ஆள் திடீர்னு காணாலும் தேடுவாங்கன்னு சொல்லிட்டு அவள் வந்து ஜாயின் பண்ணிக்கிறா. இப்போது அவள் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் விலகிக்கிட்டு டான்ஸ் ஆட ஆரம்பிப்பீங்க. அவள் போயிட்டு நல்லா டேவை பிடிச்சிக்கிட்டு நல்லா ஜாலியாக இது பண்ணி டான்ஸ் ஆடுற மாதிரி ஆடிட்டுருக்க. இந்த பக்கம் சாரா அவளும் போயிட்டு ஏதாவது கிடைக்குதான்னு சொல்லிட்டு கிச்சனில் பார்க்குறா. பார்த்தீங்கன்னா அவளுக்கு ஏதோ ஒரு இது கிடச்சிருக்கும் போல், ஏதோ பவுடர் மாதிரி இருக்குது. என்ன பவுடர்னு தெரியலையே இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த குளோரோஃபார்ம் இருக்குல்ல, ஆக்சுவலாக அது மயக்கம் அடைகிற மருந்து, அதுதான் நினைக்கிறேன். சரி ஓகே, இந்த மயக்கமாகிற மருந்து இருக்குல்ல அது இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி
கிட்னாப்பர்லாம் வச்சுருப்பாங்களோ, ஸோ ஆப்வியஸ்லி இவரும் வச்சுருக்காரு. ஸோ அதை பார்த்த ராபர்ட் அவரால் அதை எடுக்க முடியல. அதுக்குள்ளே வந்துட்டு வந்துட்டு ஒரு மாதிரி தேட ஆரம்பிக்கவும் நீங்கள் சிக்னல் கொடுத்துருவீங்க டான்ஸ் ஆடிக்கிட்டே. ஸோ சாரா ஓடி வந்துடுறா. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே லைட்டாக டேக்கிட்டு இருந்த விலக இந்த பக்கம் சாரா ஒரு பக்கம் பூஜா ஒரு பக்கம் அவரை வந்துட்டு திரும்பவே விட மாட்டேன்னு அப்படியே அவரோட கழுத்தை பிடிச்சிக்கிறாங்க. ஸோ கழுத்தை பிடிச்சிட்டு இப்படி டான்ஸ் ஆடிட்டு இருக்க இப்போ அவரும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. அவருக்கு நான் ஒரு மாதிரி கிளுகிளுப்பாக இருக்கும் போல் நல்லா டான்ஸ் ஆடிட்டு இருக்கார். நீங்கள் வந்துட்டு அந்த கிச்சனுக்கு போயிட்டு அந்த குளோரோஃபார்ம் இருக்குல்ல, ஸோ அதை எடுத்துக்குவீங்க. ஸோ எடுத்து வந்துட்டு உங்களோட கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, கிளாத்து. ஸோ உங்களோட கிளாத்தில் வந்துட்டு அதை அப்படியே அப்ளை பண்ணிக்கிட்டு இப்போ அப்படியே ஓடி வந்துடுறீங்க ஒன்றுமே தெரியாத மாதிரி. ஸோ நீங்கள் ஓடி வந்ததுமே இப்போ 3 பேர் இருக்கா. அப்போட்டே வந்துட்டு இவ்வளோ நேரம் இவங்க 2 பேர் கூட ஆடிட்டு இருந்துருப்பாருங்கள. ஸோ அப்படியே லைட்டாக அவங்க 2 பேரும் அவரோட கையை பிடிச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே விலகி போக, ஸோ சென்டரில் அதாவது ஃப்ரண்ட்டில் நீங்கள் அப்படியே கையை நீட்டுறீங்க. அவரும் அப்படியே கையை நீட்டுவார். ஆக்சுவலாக இந்த சீன் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஏதோ ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. ஒரு பொண்ணு கையை வந்துட்டு கொடுக்குறக்கு நீட்டுறா. இது இவ்வளோ நேரம் டான்ஸ் ஆடிட்டு இருந்தது வேறு மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ வந்துட்டு அவருக்கு ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் ஆகவும் அப்படியே ஸ்லோ மோஷனில் உங்களை பார்த்துட்டு கையை நீட்டுவார். ஸோ நீங்களும் அவரோட கையை பிடிச்சி அப்படியே அவர் இழுத்துக்கிறீங்க. ஸோ இழுத்துட்டு அப்படியே வந்துட்டு அவரோட கணத்தில் லைட்டாக உங்களோட கை வச்சு வரச அவர் அப்படியே வந்துட்டு ஏதோ மிதக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது மனுஷனுக்கு. அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்கள் டக்குன்னு வந்துட்டு அவர் பிடிச்சி கீழே அந்த சோஃபா இருக்குல்ல, ஸோ சோஃபாவில் தள்ளிடுவீங்க. அவரும் வந்துட்டு ஷாக்காக உங்களை பார்க்க நீங்கள் போய்ட்டு அப்படியே அவரோட மடியில் ஏறி உட்காந்துக்குவீங்க. அவரும் வந்துட்டு இதெல்லாம் என்ஜாய் பண்ணுவார் போல். ஸோ அப்படியே உங்களே பார்த்துட்டே இருக்க அப்போ நீங்கள் அச்சோ பேபி ரொம்ப கழிச்சு போச்சா டான்ஸ் ஆடி ரொம்ப வேர்க்குது அப்படின்னு சொல்லி கேட்க, வேர்த்தா நீ தச்சிட மாட்டியா அப்படின்னு அவர் கேட்க, ஏன் மாட்டேன், இவ்வளோ நாள் எங்களை கடத்திட்டு வந்தேன்னு கூட இல்லாமல் நல்லா பார்த்துக்கிட்டீங்கல்ல, நான் ஏன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன், இது என்னோட கடமை அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படியே இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த கிளாத்தில் அந்த இது மருந்து போட்டிங்கல்ல, அதை எடுத்து அப்படியே அவரோட ஃபேஸில் வச்சு ஒரு தான் அதாவது லைட்டாக ஒரு வருஷம் தான் வரைச்சி இருப்பீங்க அந்த கிளாத்தை. அவ்வளோதான் மனுஷன் அங்கேயே மயங்கிடுறாரு. ஸோ மயங்கினதுக்கு அப்புறமா நீங்கள் அடியே மயங்கிட்டாடி எந்திரி ஓலான்னு சொல்ல பூஜாவும் சாராவும் ஆளுக்கு ஒரு மூலையில் கிடக்குறாங்க. ஏன் எந்திரிச்சு வாங்கடி அப்படின்னு நீங்கள் கூப்பிட, ஐயோ கால் வலிக்குதுடி, என்னடி இவன் மனுஷன் மாதிரியே ஆடுறான், ஏதோ கொஞ்சம் ரொமான்டிக்காக ஆடலான்னு பார்த்தா சுற்றி விட்டு ஆடுறான், எனக்கு கிருகிருன்னு வருது அப்படின்னு சொல்லிட்டு பூஜா சொல்ல, இந்த பக்கம் சாரா ஐயோ இவன் கூடலாம் என்னால் ஆட முடியாது, இவனை பேசாமல் கடத்திருக்காரனா ஆகிறதுக்கு பேசாமல் எங்காவது டான்ஸ் ஆடவாவது போயிருக்கலாம்ல, ஏன்டி இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் கால் உடஞ்சி போகிற மாதிரி வலிக்குது. அவ்வளோ டான்ஸ் ஆடி இருந்திருப்பாங்க. இவரும் அவ்வளோ நல்லா டான்ஸ் ஆடிருப்பாரா. ஸோ அவங்களுக்கு கூட ஆடணும்ல, அதனால கஷ்டப்பட்டுருப்பாங்க. இப்போது 2 பேர்த்தையும் வந்துட்டு நீங்கள் பிடிச்சி இழுத்துட்டு வந்து தொலைங்கடி அவன் கண்ணை முடிக்கிறதுக்குள்ளே ஓடிடலான்னு சொல்லிட்டு இப்போ அங்கேருந்து அப்படியே ஓடிடுறீங்க தப்பிச்சு ஒரு வழியாக வீட்டுக்கு போயிடுறீங்க. ஸோ இப்படி தான் டேஸ்லாம் போகுது. கிட்டத்தட்ட 2 வருஷம் பாஸ் ஆகுது. ஸோ உங்களுக்கு இந்த இன்சிடெண்ட்டே மறந்து போகிற அளவுக்கு 2 வருஷம் பாஸ் ஆகிடுச்சு. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஜாலியாக ஊர் சுற்றுற ஆள் தானே, எனக்கு இந்த நாடே வேணாண்டா இந்த ஊரே வேணாண்டா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அப்பா கிட்ட சண்டை போட்டுட்டு நீங்கள் அங்கேருந்து கிளம்பியிருப்பீங்க. அதாவது நீங்கள் இங்கேருந்து தப்பிச்சு போன அன்னைக்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா சாரா பூஜா வந்து அவங்க வீட்டுக்கு போயிருப்பாங்க. நீங்கள் உங்களோட வீட்டுக்கு போயிட்டு அப்பா கிட்ட பயங்கர சண்டையாக இருந்திருக்கும். அன்றைக்கி அவரை பேசவே விட்டுருக்க மாட்டீங்க. ஒரு 10 மில்லியன் பணம் உன்னால் ரெடி பண்ணி கொடுக்க முடியாமல் என்னை ஒரு மாதக்கணக்கில் அவங்ககிட்ட சிக்க விட்டல, பொண்ணு அங்கே தப்பிச்சாலா பழச்சாலா எதுவுமே தெரியாமல் ஒரு ஃபோன் கூட பண்ணல நீ, இனிமேல் என் மூஞ்சிலும் முழிக்காதப்பா, நான் இனிமேல் இங்கே இருக்கவே மாட்டேன், அப்புறம் அம்மா உனக்கும் தான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர்த்துக்கிட்டே கோச்சிட்டு அவங்கள பேசவே விடல. அவங்க எதோ பேச வந்திருப்பாங்க, பட் அப்பவும் பேச விடாமல் நீங்கள் அங்கேருந்து வேற ஒரு கண்ட்ரிக்கு கிளம்பிடுறீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் பாஸ் ஆகிடுக்கும். நீங்கள் எல்லாத்தையும் மறந்துடுறீங்க. ஜஸ்ட் ஜாலியாக உங்களோட லைஃப்பை நல்லா சுற்றுறது தானே உங்களுக்கு பிடிக்கும். நல்லா சுற்றிட்டு ஜாலியாக இருக்கீங்க. அப்போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஒர்க்கு போயிட்டு இருந்திருப்பீங்களா. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட ரிசப்ஷனிஸ்ட் இருப்பாங்கள்ல வேலைக்கு போகிற இடத்துல, அவங்க வந்துட்டு வைன் உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க அப்படிங்க. என்ன பார்க்கவா, என் ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னு கேட்க, மேபி ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்களா. ஏன் அப்படின்னா உங்களோட அம்மா அப்பா வந்து போகக்கூடாது அப்படின்னு நினச்சிருப்பீங்க. அவங்ககிட்ட சொல்லவே இல்லை நீங்கள் இங்கே தான் இருக்கீங்கன்னு. சராக்கும் பூஜாக்கும் மட்டும் தான் நீங்கள் இங்கே இருக்கிறது தெரியும். ஸோ இவங்க 2 பேர் தான் வந்திருப்பாங்கன்னு நினச்சிட்டு ஆசையாக ஜாலியாக வெளியே ஓடி வந்து பார்த்தா பின்னாடி திரும்பி நின்றுட்டுருக்காங்க. அடியே நீ பூஜாவா சாராவா, என்னடி மண்டையில் முடிய காணோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பின்னாடி புடலையே ஒரு அடி அடிச்சுட்டு அப்படியே முன்னாடி வந்து நின்னா அவ்வளோ ஷாக் உங்களுக்கு. நிற்கிறது யாருன்னு பார்த்தா டே தான்.
நான் இப்போ சார் நீங்களா அப்படிங்கிற மாதிரி பயந்துட்டு அங்கேருந்து ஒரே ஓட்டமாக ஓடிடுறீங்க. ஸோ தெரியும்ல மாட்டினது, அதனால இப்படி குடுன்னு ஓட அவரும் பார்த்தீங்கன்னா உங்களை துரத்திட்டே வராரு. நீங்கள் ஐயோ இவன் என்ன இப்படி துரத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு 2 வருஷம் கழிச்சு நானே இவனை மறந்துட்டேன், இவன் என்ன இன்னும் நினச்சிட்டு துரத்திட்டு இருக்கிறான், இந்த பாலாப்பண்ண அப்போ இன்னுமே காசு கொடுக்கலையா, பாவி படுப்பாவி என்னை ஏன்டா இப்படி சாவடிக்கிறீங்கன்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் அப்படியே கத்திக்கிட்டு ஓடிட்டு இருக்கிறீங்க. அப்பட்டேவும் ஏன் நில்லுடி அப்படிம்பாரு. நீங்கள் எதுக்கு திருப்பி எனக்கு கொண்டு போய் அடைக்கிறதுக்கா, என் அப்பா பணம் கொடுக்கலன்னா நான் என்னடா பண்ணுவேன், என்ன ஏன்டா வந்து கடத்துறீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் ஓடிட்டே இருக்க. ஆக்சுவலாக நீங்கள் இருக்கிற பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பனி பிரதேசம் மாதிரி, லைக் நல்லா அந்த நிறைய ஐஸ் கட்டியெல்லாம் இருக்கும்ல ரோடெல்லாம், அந்த மாதிரி இடம். ஸோ அப்படியே அதுக்குள்ளே அப்படி பூந்து ஓடிட்டுருக்க. பின்னாடியே டேவும் துரத்தி ஒரு வழியாக உங்களை பிடிச்சிருவாரு. ஸோ பிடிச்சதுக்கப்புறமா நீங்கள் ப்ளீஸ் என்னை விட்டுருங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்க அவர் எதோ சொல்ல வராரு, பட் பிடிச்சி அவர் தள்ளி விட்டு திரும்ப ஓடிடுவீங்க. அப்போ திரும்ப நில்லடி அப்படின்னு கத்துவாரா. அப்போ நீங்கள் மறுபடியும் என் அப்பா பணம் கொடுக்கலன்னா என்ன ஏன் சார் துரத்துறீங்க, போய்ட்டு என் அம்மாவே அப்பாவே பிடிச்சிக்கோங்க என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்ல, லூஸு உங்கள் அப்பா பணம் அன்னைக்கே கொடுத்துட்டான் அப்படிங்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிற்கிறீங்க, ஓடி ஓடி அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு லைட்டாக அவர் திரும்பி பார்க்குறீங்க. இப்போ அவரோடைய மூச்சு வாங்கிட்டு ஓடி வந்து உங்கள் பக்கத்தில் நிற்க, அவா சாமி என்னடி இந்த ஓட்ட ஓடுற, ஏதோ பொண்ணுக்குட்டியாட்ட, உன் அப்பா அன்றைக்கே பணம் கொடுத்துட்டான் அப்படிங்கிறாரு. பணம் கொடுத்துட்டாரா, எப்போ அப்படின்னு நீங்கள் கேட்க, என்னை மயக்கம் பண்ணி வச்சுட்டு ஓடினீங்கல்ல அன்னைக்கு தான் அப்படின்னு சொல்லுவார். அங்கே பாருங்கள் நான் வேணும்னேலாம் பண்ணல, சாரா தான் அந்த ஐடியா கொடுத்தான்னு சொல்லிட்டு நீங்கள் அவளை மாட்டி விட. அப்போ டேவும் ஆக்சுவலாக அன்றைக்கி நான் எதுக்கு வந்தேன் தெரியுமா, உள்ள வந்து கிளம்புங்கன்னு சொன்னேன்ல, உங்களை கொண்டு போய் உங்கள் வீட்டில் விடுறதுக்காக தான் நான் கிளம்ப சொன்னேன். ஆனால் நீங்கள் 3 பேரும் இருந்த மூடுக்கு என் மூடும் சேஞ்ச் ஆகிடுச்சு, அதனால் நானும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணேன். அது தெரியாமல் நீங்கள் ஏதோ டான்ஸ் ஆடுறேன் பாட்டு பாடுறேன்னு சொல்லி என்ன நல்லா குதூகலப்படுத்திட்டு தப்பிச்சு ஓடிட்டீங்க அப்படிங்கிறாரு. உங்களுக்கு இப்போ தான் ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது. அட கருமத்தை, அமைதியாக இருந்திருந்தா அவனே கொண்டு போய் விட்டுருந்துருப்பான். அது தெரியாமல் அவன் என்ன சொல்ல வரான்னு கூட கேட்காம அவனை கட்டி பிடிச்சி டான்ஸ் ஆடி ஐயோ அப்படிங்கிற மாதிரி இப்போ தான் உங்களுக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குது. ஸோ டேவை அப்படியே பார்த்துட்டு, அதுக்காக இப்போ மறுபடியும் எதுக்கு வந்திருக்கீங்க, மறுபடியும் எனக்கு கடத்த போகிறீங்களா, மறுபடியும் அப்பா எங்காவது கடன் வாங்கிட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்க, முதல்ல உன் அப்பா கடனே வாங்கலை, ஆக்சுவலாக அன்றைக்கி என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படிங்கிறாரு. ஸோ நீங்களும் கேட்குறீங்க என்னன்னு சொல்லிட்டு, அப்போ பார்த்தீங்கன்னா அந்த அன்னைக்கு உங்களோட அப்பா தான் வந்துட்டு பணத்தை கொண்டு போய்ட்டு கொடுத்துருப்பாரு. ஸோ டேக்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி நான் பணம் ரெடி பண்ணிட்டுப்பா, என் பொண்ணை கூப்பிட்டு வந்து விடுப்பா, பணத்தை கொடுத்துறேன்னு சொல்ல இவரு போய் பணத்தை வாங்கறதுக்கு போயிருப்பாரு. அப்பன்னு பார்த்து கரெக்டாக அவன் இருக்கா இல்லையா அந்த கடத்தை சொன்னவன், அவனும் வரான். இப்போது 2 பேர்த்துக்கு இடையில வச்சு தானே இந்த பணத்தை கொடுத்துக்கணும், அதனால இப்போ 3 பேர் அங்கே இருப்பாங்க. அந்த இடத்துல வந்துட்டு உங்களோட அப்பா பணத்தை கொடுக்கும்போது டே கையில் கொடுத்துருப்பாரு. ஸோ டே வந்துட்டு இது அவனோட பணம் சார், அவன்கிட்ட கொடுங்க, என் பங்கை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கலை. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட அப்பா அந்த பணப்பெட்டியை அவன்கிட்ட டேரெக்டாக கொடுக்குறாரு. ஸோ டேவும் வந்துட்டு சாமி நமக்கு சல்ல ஒழிஞ்சுது, 50 மில்லியன் அலைக்கா கிடைக்க போகுது அப்படின்னு நினச்சிட்ருக்க. உங்களோட அப்பா பார்த்தீங்கன்னா அந்த ஆளை பார்த்து, சத்தியமாக என் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு மனுஷனை நான் பார்த்ததே கிடையாது, தான் பெற்ற பொண்ணையை கடத்தி வச்சுக்கிட்டு 10 மில்லியன் பணம் வேணும்னு கேட்குற, அதுவும் இவ்வளோ கேவலமான ஒருத்தனை நான் எங்கேயுமே பார்த்தது கிடையாது, இந்தா உன் பணம் என் பொண்ணை கொடு அப்படின்னு சொல்ல அவனும் சிரிச்சுட்டே, இப்போ கூட பாரு, நீ தான் அவளா உன் பொண்ணுங்கிற, அப்போ அவள் உன் பொண்ணு தானே, உன்கிட்டேருந்து பணம் கேட்கல என்ன தப்பு, உன்கிட்ட நிறையா பணம் இருக்குது நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை வாங்கிட்டு பாதி பணத்தை டேக்கு கொடுத்துட்டு இப்போ அவன் போயிடுறான். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டேக்கு ஷாக்காக இருக்குது, என்ன இவங்க பேசிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களோட அப்பா கிட்டே கேட்க, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவன் இருக்கான் இல்லையா, இவன் தான் வந்துட்டு அதாவது உங்களோட ஒரிஜினல் அப்பா, அவன் தான் உங்களுக்கு அடுத்து சொல்லியிருப்பான். அவன் வந்துட்டு ஒரு மாஃபியா சைடு. ஓகே, அவனை வந்துட்டு உங்களோட அம்மா கல்யாணம் பண்ணிக்கும்போது அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல, இந்த மாதிரி ஏமாற்றி கல்யாணம் பண்ணியிருப்பான். ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு 2 வயசு இருக்கும்போது உங்களோட அம்மாவுக்கு எல்லா விஷயம் தெரிய வந்துட்டு வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அதாவது உங்களோட தாத்தா பாட்டி வீடு இருக்குல்ல, ஸோ உங்களோட அம்மா அப்பா, அதாவது உங்களோட அம்மாவோட அம்மா அப்பா வீடு, ஸோ அங்கே வந்திருப்பாங்க. அங்கே வந்ததுக்கப்புறமா அவங்க ரொம்ப பெரிய பணக்காரங்க அப்படிங்கிறதுனால இப்போ இருக்கிற அப்பாவுக்கு வந்துட்டு பேசி உண்மையெல்லாம் தெரியும். ஸோ எல்லாமே சொல்லி தான் கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க வேறு ஒரு குழந்தை பெற்றுக்க கிடையாது, உங்களோட அப்பாவுக்கு நீங்களே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் ஃபேமிலி ரொம்ப அழகாக தான் போயிட்டு இருந்திருக்கும். இப்போது அதுதான் எல்லாமே டேக்கிட்ட சொல்ல டேக்கே ஷாக்காக இருக்குது, இப்படியெல்லாம் கூட நடக்குதா என்ன, ஏதோ படம் பார்க்குற மாதிரி இருக்குது சார் அப்படிங்க. சரிப்பா, ஆனாலும் நீ என் பொண்ணை பத்திரமா பார்த்துக்கிட்டதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ், இதே வேறு யாராவது இருந்தால் என்ன பண்ணுவாங்கன்னே தெரிஞ்சிருக்காது, ஆனால் நீ பரவாயில்ல அப்படின்னு சொல்லவும், நானே என்ன பண்ணியிருப்பேன்னு தெரியல, ஏதோ உன் பொண்ணோட நல்ல நேரம்
கை வைக்காமல் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்காரு. ஸோ உங்களோட அப்பாவும் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்ணை நான் வந்து கூப்பிட்டுட்டு போயிட்டா அப்படின்னு கேட்க, நீங்களாம் வர வேணாம், என் வீட்டெல்லாம் நான் காட்ட மாட்டேன், உன் பொண்ணு உங்கள் வீட்டுக்கு டேரெக்டாக வருவா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் 1 மணி நேரத்தில் வந்துடுவான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து உங்களை கூப்பிட்டுருப்பாரு எல்லாத்தையும் கிளம்புங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் அதுக்குள்ளே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் பண்ணி அவரை மயக்க வச்சு அதுக்கப்புறம் தப்பிச்சு போயிருப்பீங்க. ஸோ இதெல்லாம் அப்படியே அவர் சொல்லி முடிக்க உங்களுக்கு அழுகையும் வருது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இவரை பார்த்தா பயமாகவே இருக்குது, மறுபடியும் எதுக்கு வந்தான்னு தெரியலையேன்ட்டு ஒரு மாதிரி மிக்சடு எமோஷனாக நின்றுருக்க. அப்போட்டே வந்துட்டு இங்கே பாரு, என்ன இருந்தாலும் உன்னோட பயாலஜிக்கல் ஃபாதர் தான் அவன், ஆனால் உன்னோட ஹார்ட்டுக்கு தெரியும் யார் உன்னோட ஒரிஜினல் அப்பான்ட்டு. நீ இந்த மாதிரி இங்கே தனியாக இருக்காத, அவர் அன்னைக்கே பணம் கொடுத்துட்டாரு. சொல்லப்போனால் 10 மில்லியன் பணம் சும்மாலாம் கிடைக்கல, அவரோட மொத்த ப்ராப்பர்ட்டி விற்று தான் கொடுத்துருக்காரு. நீங்கள் இருக்கிற வீட்டை தவிர இப்போ உன்னோட அப்பா கிட்ட 10 பைசா கிடையாது தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க உங்களுக்கு கஷ்டமாயிடுது, ஒரு மாதிரி கில்ட்டி ஆகிடுது, தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு. அப்புறம் கொஞ்ச நேரம் இப்படி தான் பேசிகிட்டு இருக்காரு. அப்போ நீங்கள் அதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்க, எனக்கு உங்களை பார்த்தா தான் பயமாக இருக்குது, மறுபடியும் அடுத்து சொல்லி என் அப்பா சொல்லியிருக்காரா, அதாவது அந்த பைத்தியக்காரன் சொல்லியிருக்கானா அப்படின்னு கேட்க, அவனே சொன்னாலும் நான் உன்னை கட்ட போகிறதில்ல, இப்போ உன்னை கடத்த சொன்னது அப்படிங்கிறாரு. யாரு அப்படின்னு சொல்லி கேட்க, சொல்ல முடியாது, ஆனால் உன்னை கடத்தி தான் ஆகணும்னு சொல்லிட்டு உங்களை பிடிச்சி தூக்கிட்டு போயிடுறாரு. ஸோ நீங்கள் ஐயோ இவன் பேசின கதையெல்லாம் கேட்டு மறுபடியும் ஏமாந்துட்டேன், இப்போ எவனா எனக்கு அடுத்த சொல்கிறது, எனக்கு அடுத்தனா 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை, ஏன்டா அப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்கீங்க சொல்லிட்டு இப்படி சிரிச்சுட்டே உங்களை அப்படியே தூக்கிட்டு போயிடுறாரு. தூக்கிட்டு போயிட்டு ஒரு இடத்துல அப்படியே போட, நீங்கள் இப்போ யார் எனக்கு அடுத்து சொன்னா அப்படின்னு கேட்பீங்களா. அப்போ அவரும் வந்துட்டு ஒரு இடத்துல போய் நின்றுட்டு, இதோ இவன் தான் உன்னை கடத்துன்னு 2 வருஷமாக என்னை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறான், என்னால் இவன் டார்ச்சர் தாங்க முடியல அப்படிங்க. யார் அப்படிங்கிறாரு. அவன் தான், எனக்கு தெரிஞ்சால் உன்னை லவ் பண்ணுறான்னு நினைக்கிறேன் அப்படிங்க. எது லவ்வா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அதுக்கு டேவும், உன் மேலே கண்ணா பின்ன லவ் போல், நீ போனதுக்கப்புறம் உன்னை விட்டு அவனால் இருக்கவே முடியலன்னு நினைக்கிறேன், அவளை எப்படியாவது கட்டிட்டு வந்துடும் கூடயே வச்சுக்கன்னு இவனை ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்கிறான், அதனால் உன்னை கடத்திட்டேன் அப்படிங்க. யாருன்னு சொல்லிட்டு அப்படியே எந்திருப்பீங்க பாருங்கள். அப்போது அவர் கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு இவன் தான் அப்படின்னு காட்டுறாரு. கண்ணாடி முன்னாடி நிற்கும்போது அவர் தானே தெரிவார். பார்த்தா அவர், உங்களுக்கு ஒன்றும் புரியல, என்ன சொல்கிற அப்படின்னு நீங்கள் கேட்க, இதோ இந்த ராஸ்கல் தான் உன்னை கடத்துன்னு என்னை ஒரே டார்ச்சராக பண்ணிட்டான், ஃபைனலாக உன்னை கடத்திட்டேன், அவன் கையிலையும் கொடுத்துட்டேன், இனி நீயாச்சு அவனாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே வந்துட்டு ஒரு 2 ஸ்டெப் பேக்கில் போயிட்டு இப்போ ஃப்ரண்ட்டில் மறுபடியும் வராரு. அப்போ நீங்கள் இங்கே பாரு, நீ ரொம்ப பண்ணுற, நீ ஒரு கிட்னாப்பர், உன்னெல்லாம் வந்துட்டு என்னால் ஏற்றுக்க முடியாது, அதுவும் இல்லாமல் நீ ஒரு பர்வர்ட், என் ஃப்ரெண்டுங்க கூடயே நீ அப்படி இருந்த, சத்தியமாக என்னாலலாம் உன்னை ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்ல, ஏய் சாரிடி, அப்போது அது ஒரு கேரக்டர், அப்படி தான், உன் ஃப்ரெண்டுக்கு மட்டும் என்ன சும்மாவா, என்னை இங்கே தொட்டாங்க சும்மா போட்டு நெளிச்சிட்டே தெரிஞ்சாங்களே என் கூட, அப்புறம் நீங்கள் போட்டு இந்த மாதிரி பண்ணும்போது நான் மட்டும் என்ன பண்ணுவேன், நான் ஒரு சாதாரண பையன், அதுவும் 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் சின்ன பையன் வேறு, எனக்கு அந்த அளவுக்கு விவரம் பத்தலை அப்படிங்கிறாரு. ஆஹா, ஐயாவுக்கு விவரம் இருந்திருந்தால் இன்னும் என்னென்ன பண்ணியிருப்பீங்க, விவரம் எல்லாமே இவ்வளோ அப்படின்னு நீங்கள் சொல்ல, கோச்சுக்காதோ ஏன் அப்படிங்கிறாரா. ஸோ நீங்களும் இங்கே பாருங்கள், உங்களை என்னால் ஏற்றுக்க முடியாது, நீங்கள் என்னதான் இந்த மாதிரியெல்லாம் சொன்னாலுமே நீங்கள் ஒரு பேட் பர்சன், எனக்கு உங்களை பிடிக்கல, நீங்கள் வந்துட்டு ஒருத்தங்களை கடத்தி அந்த பணத்தில் வாழ்கிறீங்க, இந்த மாதிரி சொகுசு வாழ்க்கையெல்லாம் எனக்கு பிடிக்காது, என்னதான் இருந்தாலும் எனக்காக என் அப்பா எல்லாத்தையும் விற்று எனக்காக கொடுத்துட்டு இப்போ ஒன்றுமே இல்லாமல் நிற்கிறாரு, எனக்கு அவர் தான் இம்பார்ட்டன்ட், நான் இப்போ இனிமேல் இங்கே இருக்க போகிறது கிடையாது, நான் என் அப்பா கூட தான் இருக்க போகிறேன், அவரை நான் பத்திரமா பார்த்துப்பாரு, உங்ககிட்ட நான் திரும்ப சிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறீங்க. ஸோ பார்த்திங்கன்னா அடுத்த நாளே நீங்கள் கிளம்பி போயிடுறீங்க உங்களோட கண்ட்ரிக்கே. அப்போ உங்களோட வீட்டில் போய்ட்டு டோர் பெல் அடிக்க உங்களோட அம்மா வந்து கதவை திறக்கும்போது அப்படி கண்ணெல்லாம் கலங்குது அவங்களுக்கு. ஸோ நீங்கள் சீப்பா அப்படின்னு சொல்லி அம்மா பிடிச்சி தள்ளி விட்டுறீங்க. அவங்க அடி பாவி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்த்துட்ருக்க உங்களோட அப்பா தான் வந்துட்டு கீழே இறங்கி வந்துட்டு பாரு மேலேருந்து, ஓடி போய்ட்டு அப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் கூப்பிட, அவ்வளோதான் அவருக்கு அப்படியே ஹார்ட்டே நின்று போன மாதிரி ஆகிடுது. அப்படி மாதிரி அது ஷாக்காக இருக்கும்ல. ஸோ நீங்கள் கோச்சிட்டு போயிருப்பீங்க, ஒரு ஃபோன் இல்லை, ஒரு மெசேஜ் இல்லை. ஸோ சடனாக வந்து நின்று அப்பான்னு கூப்பிட்டா எப்படி இருக்கும், அப்படியே அவருக்கானால கலங்க, நீங்களும் ஓடி போய் ஹக் பண்ணிவிட்டு சாரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட்டி பிடிச்சிப்பீங்க. ஸோ இந்த மாதிரி தான் இங்கே 1 வருஷம் அப்படியே பாஸ் ஆகுது, ஜாலியாக உங்கள் ஃபேமிலி கூட இப்போ டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஸோ 1 வருஷம் கழிச்சு உங்களோட அப்பா பார்த்தீங்கன்னா, பையன் உனக்கு கல்யாணம் பண்ணலான்னு இருக்கேன்டா அப்படின்னு சொல்லவும், கல்யாணமா இப்போ என்ன அவசரம் அப்படின்னு கேட்குறீங்க. அந்த கல்யாணங்கிற வார்த்தை கேட்டது உங்களுக்கு என்னவோ தெரியல, டேவோட ஞாபகம் வந்து போகுது. உங்களோட அப்பா வந்துட்டு, உடனே இல்லைடா, இனிமேல் தான் பார்க்கணும்,
உனக்கு விருப்பம் ஓகேவான்னு கேட்கலான்னு பார்த்தேன். உனக்கு ஓகேனாலும் ஓகே இல்லைனாலும் பண்ணி தானே ஆகணும். ஸோ அப்பா பார்க்க ஆரம்பிக்கிறேன், இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அவர் போனதுக்கப்புறமா நீங்கள் கல்யாணமா பண்ணிக்கலாம் தான், ஆனால் அப்போ அவன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுட்டே இருக்கிறீங்க. என்னன்னு தெரியல, ஒரு 1 மந்த் ஆகுது, உங்களுக்கு அந்த தாட் போகவே மாட்டேங்குது. அன்னைக்கு வந்து உங்ககிட்ட பேசுனது, அதுக்கப்புறம் ஸ்டார்டிங்கில் அவரை ஃபஸ்ட் டைம் பார்த்ததுன்னு சொல்லிட்டு எல்லாமே அப்படி தாட் வந்துட்டு போயிட்டே இருக்கா. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியலை, அவரை பிடிச்சிருக்கா இல்லையான்னு தெரியலை. ஆனால் அவர் வந்து உங்ககிட்ட பேசினா உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. பட் அவர் வந்து உங்ககிட்ட பேசவே கிடையாது. அன்றைக்கி நீங்கள் விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் அவரை நீங்கள் எங்கேயுமே பார்க்கவே இல்லை. அப்போ ஒன்றும் தெரியல. பட் இப்போ தான் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இப்படியே 2-3 மாதம் ஆகுது. உங்களுக்கு வந்துட்டு நாள் போக போக பார்த்தீங்கன்னா அவர் மேலே ரொம்ப ஒரு க்ரஷ் எல்லாம் தாண்டி ஒரு லவ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா தப்பாக எதுவும் நடந்துக்கல, பட்டு கொஞ்சம் ஃப்ளிர்ட்டியாக தான் இருந்தார். ஸோ உங்களுக்கு புரியுது, கொஞ்சம் பொறுக்கி தான், ஆனால் நல்ல பொறுக்கி அப்படிங்கிற மாதிரி மென்டாலிட்டிக்கு வந்துட்டீங்க. ஸோ நீங்கள் பார்க்குற எல்லா பக்கம் தேடுறது, அவரை தேடி தேடி போகிறது, எங்கேயுமே அவர் கிடைக்கல. உங்களோட அப்பா வேறு தீவிரமாக மாப்பிள்ளை பார்த்துட்ருக்க, நீங்கள் தீவிரமாக அவர் தேடிட்டு இருக்க, கிடைக்கவே இல்லை. உங்களோட அப்பா அதுக்குள்ளே வேறு யாரையும் மாப்பிள்ளை பார்த்து கொண்டு வந்து நிறுத்திடுறாரு. ஸோ நீங்கள் இதுக்கு மேலே டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி முடிவு பண்ணிவிட்டு உங்களோட அந்த பயாலஜிக்கல் ஃபாதர் இருக்கார்ல, ஸோ லைக் உங்களை கடத்தி வைக்க சொன்னாங்கல்ல, அவங்க தான். அவங்கக்கிட்ட கேட்டால் டேவ் பற்றின டீட்டெயில்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவரை தேடி போகிறீங்க. ஸோ அவர் இந்த ஊர்லேயே கிடையாது, வேறு ஏதோ ஒரு ஊரில் இருக்கார். ஸோ அந்த ஊரில் போயிட்டு நீங்கள் இந்த மாதிரி அவரோட பேரை சொல்லி தேட ஃபைனலாக ஒரு இடத்துல வந்துட்டு அட்ரஸ் சொல்கிறாங்க. நீங்கள் அந்த அட்ரஸ்க்கு போய் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கூரை வீடு, குடிசை வீடு தான். உங்களால் நம்ப முடியல, 10 மில்லியன் பணம் வாங்கினா கூரை வீடு குடிசை வீட்டில் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கூட உங்களுக்கு அப்பா மேலே அந்த ரெஸ்பெக்ட்லாம் கிடையாது. ஸோ அப்படியே வந்துட்டு இப்படி யோசிச்சுட்டே போகிறீங்க. போய் பார்த்தா உள்ளே அவர் தான் இருக்கார். அது நான் வந்து அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அவரை எப்படி கூப்பிட்றதுன்னு தெரியல. சார் அப்படிமீங்களா? அவர் உங்களை பார்த்ததுமே ஒயன் வாடா கண்ணு அப்படின்னு கூப்பிட்றாரு. என்னது கண்ணுக்கு நல்லா கூப்பிட்றான் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும் அப்படிமீங்களா? என்ன வேணும் அப்படின்னு கேட்பாரு. அது அன்றைக்கி எனக்கு கடத்த சொன்னீங்கள்ல, அவரோட ஃபோன் நம்பர் இல்லை அட்ரஸ் எதுனா இருந்தா தரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போது அவரும் அதெல்லாம் உனக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு, எனக்கு வேணும், கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. அவரும் சரி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எதையும் எழுதி கொடுக்குறாங்க. அதை வாங்கிட்டு எந்திரிச்சு திரும்புவீங்க. பட் இருந்தாலும் மனசு கேட்காம நல்லா தானே இருந்தீங்க, திடீர்னியா இப்படி அப்படின்னு சொல்லி கேட்க, ஏமாத்தினா இப்படி தான், பெத்த பொண்ணு கட்டின பொண்டாட்டி எல்லாத்துக்கையும் ஏமாத்தினேன், யாருக்கிட்டையும் உண்மையாக இல்லை, எல்லாத்துக்கும் துரோகம் பண்ணேன், கடைசியாக நான் இப்படி இருக்கேன். சரி விடு, நீ நல்லா இருமா, உன் அப்பாவும் நல்லா பார்த்துக்கிறாருல்ல, ஏன்னா நீ அப்பான்னு கூட கூப்பிடல, யோசிக்கிற அளவுக்கு நான் நடந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேச உங்களுக்கு கஷ்டமாயிடுது. என்னதான் இருந்தாலும் அந்த ரத்த சொந்த இல்லையா, ஒரு மாதிரி மனசு ஹர்ட் ஆகவும், அப்படி இல்லைங்கப்பா, இப்போ நீங்கள் நல்லா இருக்கீங்கல்ல, பத்திரமா இருங்க, நான் போயிட்டு வரேன் அப்படிங்க. எனக்கு என்னம்மா, என்ன அந்த பையன் பார்த்துக்கிறான் அப்படின்னு சொல்லவும், உங்களுக்கு பையன்லாம் இருக்காரா அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு ஒரே பொண்ணு தான், அது நீ மட்டும்தான், இவன் என் கூட வேலை செஞ்ச பையன், என்னை பார்த்துக்கிறான், அவன் மட்டும் இல்லைன்னா நான் என்றைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பரலோகம் போயிருப்பாங்கலாம் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி மேலே கை காட்டுறாரு. ஏதோ ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் போல் அவர் தான் காப்பாற்றிருப்பார் போல் அந்த ஒரு பையன். இப்போ அதை அப்படி சொல்ல, யார் அது, நான் பார்க்கலாமா அப்படின்னு நீங்கள் கேட்க, தாராளமாக பார்க்கலாம், அதோ அங்கே பாரு மீன் பிடிச்சிட்ருப்பான் அப்படின்னு சொல்ல ஒரு ஏரி இருக்குது, ஏரிக்கு பக்கத்தில் வீடு. ஓ சரி ஓகே, நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு கூப்பிடுறீங்க. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லி கூப்பிட, அந்த பக்கம் இருந்து திரும்புறது யாருன்னு பார்த்தீங்கன்னா டே தான். அவருக்கு உங்களை பார்த்த ஷாக்கு, உங்களுக்கு அவரை பார்த்த ஷாக்கு, அப்படியே ஒரு மாதிரி நீங்கள் 2 பேரும் மாற்றி மாற்றி பார்த்துட்ருக்க. இப்போ அப்படியே தான் உங்களோட அப்பா வருவார். என்னம்மா இவனை பார்த்து ஷாக் ஆகுறியா, இவனை தானே நான் உனக்கு அடுத்து சொன்னேன், நீ இவனை நம்பர் தானே கேட்ட அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாப்பா உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லவும், எனக்கு எல்லாமே சொல்லிட்டான், எனக்கு தெரியும் நீ ஒரு நாள் இவனை தேடி வருவேன்னு. சாரி பல முன்ன மாதிரி கிடையாது, ஒழிச்சு தான் சம்பாதிக்கிறோம் 2 பேருமே, இவன் சம்பாதிக்கிறதா நானும் சாப்பிட்றேன். ஸோ நாங்கள் எந்த ஒரு தப்பும் இனிமேல் பண்ண மாட்டோம், நீ எங்களை நம்பலாம், நீ என் அப்பாவை ஏற்றுக்கலனாலும் பரவாயில்ல, அவனை ஏற்றுக்கோயேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்வெஸ்ட்டாக கேட்குறாரு. ஸோ டே பார்த்தீங்கன்னா
நீங்கள் அந்த மாதிரி வந்துட்டு சொல்லிட்டு போனதுக்கப்புறமா அவருக்கு ஒரு மாதிரி ஆயிருக்கும். நம்ம பண்ணுறது தப்பு தான், அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு திருந்தி வாழலான்னு சொல்லி முடிவு பண்ணி இங்கே வரும்போது உங்களோட அப்பாவுக்கு வந்துட்டு அந்த பயாலஜிக்கல் ஃபாதருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிருக்கும், ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். ஸோ இவரை பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா இருக்கிற எல்லா பணத்தையும் யாராக்கிட்டேருந்து பிடுங்கினாங்களோ எல்லாத்துக்கிட்டையும் திருப்பி கொடுத்துட்டு ஃபைனலாக இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு கூரை வீட்டில் வந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஸோ இதுதான் கதை. எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. 2 பேர் திருந்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு அவரை பிடிச்சிருக்கல. ஈவன் அவர் பொறுக்கியாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு அவன் தான் வேணும்னு சொல்லி தான் வந்திருப்பீங்க. பட் அவர் திருந்தி இருக்கவும் உங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. இப்போ அவரை கூப்பிட்டு போய்ட்டு உங்களோட அப்பா முன்னாடி நிறுத்த. ஸோ உங்களோட அப்பாவுக்கு தெரியுமா நீ இவனை தான் கூப்பிட்டு வந்து நிறுத்துவேன்னு. சரி ஓகே, கிடைக்க மாட்டான்னு நினச்சேன், ஆனால் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, உங்களுக்கு விருப்பம்னா எங்களுக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை 2 பேர்த்து கல்யாணம் பண்ணி வைக்க ஒத்துக்கிறாங்க. அப்போ நீங்கள் ரொம்ப தேங்க்ஸ்ப்பா அப்படின்னு சொல்லவும் டேவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ் மாமா அப்படிம்பாரா. எது மாமாவா? வாடா போடான்னு கூப்பிட்டப்பா நீ அன்னைக்கு அப்படிங்க. ப்ளீஸ் அதெல்லாம் மறந்துடுங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, அக்கோடா இருக்குது, ப்ளீஸ் அதெல்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஒரு மாதிரி அவருக்கு சிரிப்பும் வருது, அக்கோடாவும் இருக்குது. ஸோ உங்களோட அப்பாவும் சிரிச்சுட்டு தோளில் தட்டி கொடுத்து, அதெல்லாம் நான் அன்றைக்கே மறந்துட்டப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜாலியாக இருங்க, சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி வச்சிடறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க அப்படியே அந்த பக்கம் போக. ஸோ இப்போ நீங்களும் டேவ் மட்டும் தான் நிற்கிறீங்க. அப்போது எல்லோரும் அந்த பக்கம் போயிடுவாங்க. உங்களுக்கு வந்துட்டு டேவை ரொம்ப மிஸ் பண்ண மாதிரி இருந்திருக்கும்ல. ஸோ அவருக்கும் அப்படி தான். இப்போ நீங்கள் டக்குன்னு ஓடி போய்ட்டு அவரை ஹக் பண்ணி டைட்டாக அவரை ஹக் பண்ணிப்பீங்க. ஸோ அவரும் ஹக் பண்ணிக்க நீங்கள் அவரோட கணத்தொட்டி கிஸ் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு, நான் வேணான்னு சொன்னால் என்னை விட்டுட்டு போயிடுவியா? நான் வராதுன்னு சொன்னால் நீ திரும்பி வரமாட்டியா? நானே உனக்கு கஷ்டப்பட்டு தேடணுமா என்ன? அவ்வளோ கொழுப்பா உனக்கு? திரும்பி வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்க, நீ தான் மொத்தமாக வானான்ட்டு போயிட்டியே, அப்புறம் எங்கேருந்து நான் வரதான்? அதுவும் இல்லாமல் உனக்கு தான் என்னை பிடிக்கலன்னு சொன்னியே அப்படிங்கிறாரு. நான் அப்படி தான் சொல்லுவேன், அதுக்கு நீ விட்டுருவியா அப்படின்னு நீங்கள் கேட்க, இல்லையே விடமாட்டினே அப்படிங்கிறாரு. கிழிச்சா, இப்போ நான் தானே உன்னை வந்து கண்டுபிடிச்சேன், நீயா என்னை தேடி வந்த அப்படின்னு சொல்ல, தேடி வந்தது என்னமோ நீ தான், ஆனால் இனிமேல் உன்னை விட மாட்டேன் அப்படிம்பாரா. சரி ஓகே, எனக்கு டீமாக பிடிச்சிக்கோ அப்படின்னு நீங்கள் சொல்ல, அவர் ஒரு மாதிரி டீஸ் பண்ணுற மாதிரி வேற ஒரு டோனில், கண்டிப்பாக விட போகிறதில்ல இனிமே அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக கொஞ்சம் ஸ்மெக் பண்ணிவிட்டு உங்ககிட்ட வர. உங்களுக்கு இப்போ தான் புரியுது அவர் என்ன மீனிங்கில் சொல்கிறாருன்னு. ஆத்தி இவன் ஏதோ மூடில் இருக்கானான்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து தப்பிச்சு ஓட பார்க்க டக்குன்னு உங்களை அவர் வந்துட்டு ஓடி வந்து பிடிச்சிருவார். ஸோ கேட்ச் பண்ணிவிடுவார். நீங்கள் அவர் கையில் நல்லா சிக்கிக்க. இப்போ அவர் வந்துட்டு, நான் தான் சொன்னேன்ல விட மாட்டேன்னு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களுக்கு கண்ணத்தில் கிஸ் பண்ண நீங்களும் வந்துட்டு ஒரு மாதிரி ஷை ஆகிட்டே இருப்பீங்க. அப்போது அவரும் வந்துட்டு, சரி அது வந்து வயன், இப்போ நீ என்ன கிஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல, அதை ஃபஸ்ட்டே பண்ணல அப்படிங்கிறீங்க. இல்லை இப்போது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணை மூடிட்டு உங்கள் முன்னாடி வர. நீங்களும் வந்துட்டு ஒரு மாதிரி சிரிக்கிறீங்க, ஷை ஆகுது, அப்படியே கண்ணத்தை தட்டிக்கிறீங்க உங்களுக்கு. ஏன்னா ஒரு மாதிரி ரொம்ப ஷையான கண்ணத்தை தட்டிப்பாங்களோ. ஸோ அந்த மாதிரி நீங்கள் அப்படியே கண்ணத்தை நீங்களே தட்டிக்கிட்டு அப்படியே கண்ணை மூடிட்டு அவர் கிட்ட போவீங்க. அப்போது உங்கள் கண்ணத்தை மறுபடியும் தட்டுற மாதிரி இருக்குது. அப்போ நீங்கள், டேய் எதுக்கு கண்ணத்தை தட்டுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, நான் தட்டலையே அப்படிம்பாரு. ஸோ நீங்களும், ஓ மனப்பிராந்தியா அப்படின்னு நினச்சிட்டு கண்ணை மூடிட்டு மறுபடியும் கிட்ட போகிறீங்க. மறுபடியும் கண்ணத்தை தட்டுற மாதிரி இருக்குது. கண்ணை முடிச்சு பார்த்தா வேறு யார் டியர், நான் தான் கண்ணத்தை தட்டிட்டு இருக்கிறேன். வர உங்களுக்கு கண்ணத்தை தட்டியெல்லாம் எழுப்ப வேணுமா இருக்குது. கண்ணை முள்ளைங்க, கம்பெனி இதுக்கு மேலே காட்டாது. அவ்வளோதான், கதை முடிஞ்சு. ஓகே டியர், ஸோ ஹாப்பி என்டிங் தான். இந்த 1 ஷாட் இதோட முடிச்சுக்கலாம். அண்ட் இதுக்கப்புறம் நாளைக்கு வேறு ஒரு 1 ஷாட்டில் பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு வீட்டில் சித்தப்பா இருந்தாங்களா, அதனால என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியலைங்க டியர். நான் ரெஸ்ட்டு கேட்டேன்னா, ஆனால் எனக்கு ரெக்கார்டிங் பண்ணலைனாலும் டிப்ரெஷன் ஆகிடுது, ஸ்நாக்ஸ் சாப்பிட்லனாலும் டிப்ரெஷன் ஆகிடுது. எனக்கு அதாவது ஒரு ரொட்டீன் நான் பண்ணிட்டு இருக்கிற விஷயத்த பண்ணாமல் விட்டு தான் அதுக்கு டிப்ரெஷன் ஆகுது. ஸோ அந்த டிப்ரெஷனுக்கு நான் ரெக்கார்ட் பண்ணுறதே பெட்டர்னு நினச்சேன். ஆனால் எங்கள் சித்தப்பா வீட்டில் இருந்தாரா, அதனால் என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல. ஸோ சாரி, நேற்று வந்துட்டு வீடியோ போட முடியாததுக்கு. பட் இன்றைக்கி போட்டேன். அண்ட் நாளைக்கு வந்து யாருக்கு தெரியும், இன்றைக்கி டைம் இருந்தால் தான் வந்து நான் ரெக்கார்டே பண்ணணும். ஸோ கண்டிப்பாக போட்டுருவேன். ஜேகேக்கு 1 ஷாட் போடல, ஸோ ஜேகே 1 ஷாட்டே போட்டுறேன். ஓகே டாடா பாய் சராங்க. ஸ்டோரி பிடிச்சிருக்கா?